மாநகரத்தில் நடைபெறுகின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் 36வது ஆண்டு துவக்க விழா பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்து எனக்கு முன்பு பேசி அமர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வடிவேல் ராவணன் அவர்களே, பொருளாளர் மரியாதைக்குரிய அருமை சகோதரி திலகபாமா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகின்ற மாவட்ட செயலாளர் அருமை தம்பி சண்முகநாதன் அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற திரு பிரகாஷ் அவர்கள், திரு எஸ் சத்திரியேந்திரன் அவர்கள், நம்ம எல்லாம் அன்போடு வரவேற்ற வழக்கறிஞர் ராஜ்குமார் அவர்கள், மாவட்ட செயலாளர்கள் கே பி ராசா அவர்கள், வீரகுமார் அவர்கள், பாலமுருகன் அவர்கள், குரு பாலமுருகன் அவர்கள், செந்தில்குமார் அவர்கள், ரா முருகானந்தம் அவர்கள், பழக்கடை நடராசன் அவர்கள், கிட்டு அவர்கள், ஏ செந்தில்குமார் அவர்கள், ராஜகுரு அவர்கள், பி செல்வம் அவர்கள், டி முருகன் அவர்கள், நன்றி உரையாற்ற இருக்கின்ற மனோ தேவேந்திரன் அவர்கள் மற்றும் இங்கே வரைய தந்திருக்கின்ற உழவர் பேர் இயக்கத்தின் தலைவர் ஆலயமணி அவர்கள், இளைஞர் சங்கத்தின் மாநில செயலாளர் முருகசாமி அவர்கள், திண்டுக்கல் சிவகுமார் அவர்கள், செல்வம் அவர்கள், அசோகன் அவர்கள், பிரேம்நாத், வைரமுத்து அவர்கள், அக்கீம் அவர்கள், உமாநாத் அவர்கள், டேனியல், இசக்கிமுத்து அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து நாம் இயக்கத்தை சார்ந்த நிர்வாகிகளுக்கும், இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரியோர்கள், தாய்மார்கள், வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள், ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள், என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள். உங்களை இன்று சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அதிலும் மதுரையிலே சந்திப்பதில் எனக்கு பெருமையாக இருக்கிறது. இந்த மண் சாதாரண மண் கிடையாது. நம்முடைய தமிழ் வரலாறு என்றாலே நம்முடைய மதுரை மண்தான். அப்படிப்பட்ட மண்ணிலே பாட்டாளி மக்கள் கட்சியின் 36வது ஆண்டு துவக்க விழா கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு கட்சி 36 ஆண்டு காலமாக வெற்றிகரமாக செயல்பட்டுக் கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு சாதனையாக நான் கருதுகின்றேன். அதிலும் ஆட்சி அதிகாரம் வராமலேயே அல்லது வருவதற்கு முன்பாக செயல்பட்டு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே பல சாதனைகளை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த நிலை தமிழ்நாட்டிலே வேறு எந்த கட்சிக்கும் கிடையாது. ஆட்சி அதிகாரம் வருவதற்கு முன்பாக தமிழ்நாட்டின் அத்துணை பிரச்சனைகளிலும் ஈடுபட்டு போராடி அழுத்தம் கொடுத்து அதற்கு தீர்வுகளை பெற்று தந்து கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. அதிகாரம் வந்தால் அதிகாரம் வந்தவுடன் கையெழுத்து போடுவது பெரிது கிடையாது. ஒரு முதலமைச்சர் அவர்கள் கையெழுத்து போடுவது என்னை பொறுத்த வரைக்கும் அது பெரிய காரியமாக நான் பார்க்க முடியாது. ஆனால் எந்த அதிகாரம் இல்லாமல் அப்படிப்பட்ட முதலமைச்சர் அவர்களை கையெழுத்து போட வைப்பது தான் பெரிய சாதனையாக நான் பார்க்கின்றேன். அதைத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி செய்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய மருத்துவர் ஐயா 45 ஆண்டு காலம் ஒரு போராளியாக, சமூக நீதி போராளியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஐயாவுக்கு இன்று வயது 86. எத்தனை முறை தென் தமிழகத்திற்கு வருகை தந்து இங்கே ஒரு சின்ன பிரச்சனை என்றால் அடுத்த நொடி ஐயா அவர்கள் இங்கே வருவார்கள். இந்த மேடையில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் தெரியும். தொடர்ந்து வந்து தென் தமிழ்நாடு வளர்ச்சி பெற வேண்டும், வளம் பெற வேண்டும் என்ற நோக்கம் ஐயாவுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும். ஆனால் அப்படி தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி வளர்ந்திருக்கிறதா, வளர்ச்சி பெற்றிருக்கிறதா, வேலை வாய்ப்பு உருவாகி இருக்கிறதா?
தொழில் வளம் பெற்றிருக்கிறதா என்று பார்த்தால் முற்றிலும் தோல்விதான். இதற்கு யார் காரணம் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். 57 ஆண்டு காலம் ஆட்சி செய்கின்ற இந்த இரு திராவிட கட்சிகள் தான். வேற யாரை நம்ம குறை சொல்ல முடியும்? 57 ஆண்டு காலம், இந்த 2 ஆண்டு காலம் தவிர தொடர்ச்சியாக இந்த இரு கட்சிகள் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது எந்த அளவுக்கு தென்பகுதி வளர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், ஆனாலும் வளம் பெறவில்லை. அதனால்தான் தென் தமிழ்நாட்டிலே எத்தனையோ பிரச்சனைகள், கலவரங்கள், ஜாதி கலவரம், மத கலவரம் நடந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு ஒரே தீர்வு, இந்த பகுதி வளம் பெற வேண்டும், வளர்ச்சி பெற வேண்டும், வேலை வாய்ப்பு உருவாக்க வேண்டும். எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் இன்று இந்தியாவிலேயே ஒரு மூத்த அரசியல் தலைவர். இது பிரதமர் மோடி அவர்கள் பலமுறை சொல்லியிருக்கின்றார்கள், பல மேடைகளிலே சொல்லியிருக்கின்றார்கள். இது அனைவரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு செய்தி. அப்படிப்பட்ட மருத்துவர் ஐயா அவர்கள், அவருடைய நோக்கம் என்று பார்த்தால் சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ். ஐயா ஒரு சமூக சீர்திருத்தவாதி, சோசியல் ரிஃபார்மர். அதனால்தான் தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அடுத்த நொடி அவர்கள், ஐயா அவர்கள் அதில் தலையிட்டு அதில் ஆய்வுகள் நடத்தி இந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு என்று அறிக்கை மூலமாக, போராட்டம் மூலமாக நேரடியாக சந்தித்து அழுத்தம் கொடுத்து அதற்கு விடை பெற்றுக் கொண்டிருக்கின்றார் மருத்துவர் ஐயா அவர்கள். இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தமிழக மக்கள் ஒரு வாய்ப்பு தர வேண்டும். யார் யாருக்கோ தருகிறீர்கள், அவர்கள் எல்லாம் உங்களுக்கு செய்து கொண்டது எந்த ஒரு முன்னேற்றம் கிடையாது. மாறாக உங்களிடம் சூழ்ச்சியிட்டு சமுதாயங்கள் அடிப்படையில் பிரித்து சண்டை மூட்டி, இந்த சமுதாயம் இவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும், அந்த சமுதாயம் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சூழ்ச்சியால் காலகாலமாக இப்படி அரசியல் செய்து கொண்டு, அரசியல் பிழப்பு செய்து கொண்டிருக்கின்ற இந்த திராவிட கட்சிகள், அதிலும் குறிப்பாக நான் சொல்வது திமுக தான். அவர்கள் தான் இந்த சூழ்ச்சி செய்வதில் PhD செய்திருக்கிறார்கள். காலகாலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏதோ இது வட தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, தென் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது. நினைத்து பாருங்கள். மருத்துவர் ஐயாவுடைய நோக்கம், பாட்டாளி மக்கள் கட்சியின் நோக்கம், தென் தமிழ்நாட்டில் இருக்கின்ற 2 பெரிய சமுதாயங்கள், 3 பெரிய சமுதாயங்கள் ஒன்று இணைந்தால் பிரச்சனைகள் மட்டும் இருக்காது, சண்டை இருக்காது, வளர்ச்சியும் வரும். கூட அமைதியான ஒரு சூழல் வரும், வளர்ச்சி வரும். இதே சூழல் தான் வட தமிழ்நாட்டிலும் 2 பெரு சமுதாயங்கள் இருக்கிறது, 2 பெரு சமுதாயம் இருக்கிறது. அந்த 2 பெரு சமுதாயங்கள் ஒன்று சேர்ந்தால் வளர்ச்சி வரும், முன்னேற்றம் வரும். ஆனால் இந்த திராவிட கட்சிகளுக்கு அதெல்லாம் அவர்களுக்கு தேவையில்லை. அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும். அதற்கு எந்த சூழ்ச்சி செய்து பிரித்து சண்டையை மூட்டிவிட்டு இவர்களுக்கும் அவர்களுக்கும் கொளுத்தி போட்டு சேர விடாமல் பார்த்துக் கொள்வதுதான் இந்த திராவிட மாடல். சொல்ற திராவிட மாடல்னா என்ன? சமூக நீதி எப்படி பெற வேண்டும்? பிரச்சனை பேசினால்தான் பெற முடியும். ஒரு காலத்தில் சாதியை வைத்துத்தான் அடக்குமுறைகள் நடைபெற்றன, இன்றும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அந்த அளவுக்கு கிடையாது. சாதியை வைத்து அடக்குமுறைகள் நடைபெற்று அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட, அடிமையாக்கப்பட்ட சாதிகள் எல்லாம் இன்று முன்னேற வேண்டும், சமநிலையில் அடைய வேண்டும் என்ற நோக்கம்தான் சமூக நீதி. இதுதான் எங்கள் ஐயாவுடைய மைய கருத்து, மைய கொள்கை. ஆனால் இப்பொழுது அடுத்த கட்டத்திற்கு தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் அதே சாதியை வைத்துதான் சண்டையிட்டு, சண்டையை மூட்டிக்கொண்டு 2 பெரு சமுதாயங்கள் எல்லாம் பிரித்து, அதனால்தான் அந்த சமுதாயங்களை இவர்கள் அவர்களுக்கு வாக்களிக்கணும், இவங்க அவங்களுக்கு வாக்களிக்கணும் என்று சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்ற இந்த திராவிட கட்சிகள். உங்களுக்கு வளர்ச்சி வேண்டுமென்றால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவு கொடுங்கள். ஆனால் எங்கள் மீது விமர்சனம் என்ன?
நாங்கள் எவ்வளோ எல்லா சமுதாயங்களுக்கும், எல்லா மதத்திற்கும், எல்லா இனத்திற்கும், எல்லா மொழிக்கும், இன்னும் சொல்ல போனால் கடல் கடந்த நம்முடைய தொப்புள் கொடி உறவு இலங்கை தமிழர்களுக்கும் எவ்வளவோ உரிமைகளை மீட்டுக் கொடுத்திருக்கின்றோம். அவ்வளோ செய்தும் ஆனால் எங்களுக்கு பெயர் என்ன? ஜாதி கட்சிப்பா. பட்டியலின மக்களுக்கு எதிரானவர்களுக்கு இவர்கள், இப்படியெல்லாம் எங்களுக்கு ஒரு பெயர். உண்மை அது கிடையாது. உண்மை அப்படி கிடையாது. உண்மையிலே எங்களுடைய நோக்கமே சமூக நீதி. அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, அடிமையாக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட அத்துணை மக்களும் முன்னுக்கு வர வேண்டும், முன்னேற வேண்டும் என்ற நோக்கம்தான். அதற்காகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியை எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தொடங்கியிருக்கின்றார்கள். இந்த மைய கொள்கை தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சிக்கும் கிடையாது. இது எவ்வளவு உதாரணங்கள் நாம் அடுக்கிட்டு போகலாம், சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். எங்களுடைய நோக்கம் தமிழ்நாடு வளர்ச்சி, ஒட்டுமொத்த வளர்ச்சி பெற வேண்டும். ஹாலிஸ்டிக் குரோத் ஆஃப் தமிழ்நாடு. அது எப்படி நடக்கும்? ஒரு சில சமுதாயங்கள் முன்னேறி எடுத்து, ஒரு சில சமயம் நடுநிலையில் இருக்கிறது, பல சமுதாயங்கள் பின்தங்கிய நிலை இருந்தால் முன்னேறுமா தமிழ்நாடு? இல்ல, முன்னேறாது. அப்படிதான் இருக்கும். பணக்காரங்க இன்னும் பணக்காரங்களாவாங்க, ஏழைகள் இன்னும் ஏழைகளா வருவாங்க. சமூக நீதி என்றால் என்ன? பாதாளத்தில் இருக்கிற சமுதாயங்கள் முன்னுக்கு வர வேண்டும். அப்படி அடைந்தால் தமிழ்நாடு முன்னேறும். இது சாதாரண ஒரு ஃபார்முலா. ஆனால் அப்படி அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, அடிமையாக்கப்பட்ட சமுதாயங்களை இந்த திராவிட கட்சிகள் முன்னேற்றிருக்கின்றார்களா? இல்ல, இல்ல, இல்ல. அடிச்சு சொல்லுவேன், நான் எங்க வேணா அடிச்சு சொல்லுவேன். அவளுக்கு அந்த எண்ணம் இருக்கிறதா என்று பார்த்தால் உறுதியாக கிடையாது. அந்த ஒரு துளியும் எண்ணம் அப்படி கிடையாது. இப்ப இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி, கடந்த ஆட்சியாளர்களுக்கும் சரி, இந்த ஒடுக்கப்பட்ட, அடக்கப்பட்ட சமுதாயங்கள் முன்னேற்றுவது அவங்களுடைய நோக்கமே கிடையாது. அவங்க ஆட்சிக்கு வரணும், அதற்கு என்ன சூழ்ச்சி செய்யணும்? பணத்தை கொள்ளடிக்கணும். கொள்ளடிச்சு இப்படி ஒடுக்கப்பட்ட ஏழை மக்களுக்கு தேர்தல் நேரத்தில் 500 ரூபாய், 1000 ரூபாய் கொடுத்து ஆட்சிக்கு வந்து திருப்பி 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 இதே கொள்ளடிச்சுட்டு திருப்பி கொடுக்கணும். அதை விட ஒரு மோசம், இந்த சமுதாயங்களுக்கு படிப்பு கொடுக்கறது கிடையாது, வேலை கொடுக்கறது கிடையாது. ஆனா கொடுக்கறது என்ன? சாராயத்தை கொடுத்து, மதுவை கொடுத்து, டாஸ்மாக் கடையை திறந்து இந்த சமுதாயங்கள்லாம் அடிமையாக, குடிகார சமுதாயங்களாக அப்படியே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் இந்த திராவிட கட்சிகளுக்கு, குறிப்பாக திமுகவுக்கு. இதுதான் திராவிட மாடல். திராவிட மாடல் என்ன தெரியுமாமா? தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் மது இல்லாத இருக்க முடியாத ஒரு சூழல் தான் திராவிட மாடல். இப்ப இருக்கிற இளைஞர்கள், தமிழ்நாடு இளைஞர்கள் மது இல்லாம இருக்க முடியாது. அவனால ஒரு நாள் கூட கையெல்லாம் நடுங்க ஆயிடும். என்ன வயசு அவனுக்கு? 22 வயசு. இதுதான் திராவிட மாடல். கேடுகட்ட மாடல். இது கேடுகட்ட மாடல், வெக்கக்கட்ட மாடல். தமிழ்நாட்டு இளைஞர்களை சீரழித்துக் கொண்டிருக்கின்ற இது திமுக. மக்களை பற்றி எந்த அக்கறையும் கிடையாது முதலமைச்சர் அவர்களுக்கு. இந்த மதுவை விற்கணும், விற்கணும், திணிக்கணும், திணிக்கணும், திணிக்க வெளியில பேசுறது வேற, செய்யறது வேற. சமீபத்தில் அமைச்சர் சொல்றார், மதுவிலக்கு அமைச்சர் முத்துசாமி அவர்கள் சொல்றார், நாங்க இந்த மதுக்கடைகளை, டாஸ்மாக் கடை திடீர்னு மூடிட்டோம்னா என்ன நிலையை வந்துருவாங்க தமிழ்நாட்டு மக்கள் சொல்றாரு. என்ன நிலை வந்துருவாங்க? ஐயோ, இந்த பசங்க இளைஞர்கள் எல்லாம் அவ்வளவுதான் துடிச்சு போயிடுவாங்க. ஆந்திராவுக்கு போய் குடிப்பாங்க, பாண்டிச்சேரியில் குடிப்பாங்க, கேரளாவுக்கு போய் குடிப்பாங்க. யார் சொல்றது? அமைச்சர் சொல்றாரு. அப்ப இந்த நிலைக்கு கொண்டு வந்தது யார்? இதே அமைச்சர், இதே ஆட்சி, இதே திராவிட கட்சிகள் தான். அப்ப இதுதான் வளர்ச்சியா? வளர்ச்சி கிடையாது. எங்க கிட்ட ஒரு 5 ஆண்டு காலம் விட்டு பாருங்கள் தமிழ்நாட்டை. 5 ஆண்டு காலம் கூட வேண்டாம், 2 ஆண்டு காலம் விட்டு பாருங்க தமிழ்நாட்டை. 2 ஆண்டு காலம் போதும். அத்தனை துறைகளும் நாங்கள் எங்களுக்கு முன்னேற்றம் அடையும். எல்லாம் என்னென்ன தமிழ்நாட்டு என்னென்ன துறைகள்? அது கல்வியா, சுகாதாரமா, வேலை வாய்ப்பா, விவசாயமா, நீர் மேலாண்மையா, இப்படி என்ன துறைகள் இருக்கிறதோ அத்துணை துறைகளும், தொழில் துறையிலிருந்து வருவாய்த்துறை, அத்துணை துறைகளும் எங்களுக்கு முன்னேற்றுகின்ற திட்டங்கள். நாங்கள் ஆயிரக்கணக்கான திட்டங்கள் வைத்திருக்கின்றோம். ஆயிரக்கணக்கான திட்டங்கள்.
வாய்ப்பு தான் எங்களுக்கு கிடையாது. ஒண்ணும் தெரியாதவங்களுக்கு திருப்பி 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 வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க ஒண்ணுமே தெரியாது, என்னன்னு கூட தெரியாது, சுற்றுச்சூழல் என்னன்னு தெரியாது, விவசாயம்னா என்னன்னு அடிப்படை கூட தெரியாது, நீர் மேலாண்மைனா அப்படி என்னன்னு கூட கேள்விப்பட்டது கூட கிடையாது, கல்வி எப்படி இருக்கணும், சுகாதாரம் எப்படி இருக்கணும், தொழில் வளர்ச்சினா அவங்களுக்கு எதுவும் தெரியாதவங்களுக்கு மீண்டும் 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 வாய்ப்பு கொடுத்துட்டு வரீங்க. உங்க தலையில நீங்களே மண்ணள்ளி கொட்டும். தேர்தல் நேரத்தில் அதான் நான் கூட சொன்னேன், தேர்தல் நேரத்தில் நீங்க வாங்குற 500 ரூபாய் ஒரு கையில, இன்னொரு கையில நீங்க உனக்கு 2 கொடுக்கறான், அவன் காசு கொடுக்கறவன். ஒன்னு உங்க 500 ரூபாய் கையில கொடுக்கறான், இன்னொரு கையில மண்ணை கொடுக்கறான், ஒரு பிடி மண்ணை கொடுக்கறான். என்ன அர்த்தம் தெரியலமா? 500 ரூபாய் வாங்கிட்டு பாக்கெட்ல உள்ளுக்குள்ள வச்சுக்கணும், அந்த மண்ணை எடுத்து உங்க தலையில போட்டுக்கணும். நீ உன் கையால மண்ணை உன் தலையில போட்டுட்டு இருக்க. அந்த 500 ரூபாய் 500 ரூபாய் அப்படின்னு போகாதீங்க, 500 ரூபாய். இதுதான் தேர்தல், ஒவ்வொரு தேர்தலும் நடக்குது. இது இந்த கலாச்சாரம், கன்றாவி கலாச்சாரம் தமிழ்நாட்டில் வந்துச்சு. அதுல பேர் ஒரு திருமங்கலம் ஃபார்முலா இந்த மண்ணில் தான் நடந்தது. இந்த மண்ணில் தான் தொடங்கி இப்போ எங்க தீ போல எல்லா தொகுதியிலும் பரவிட்டு இருக்குது. எப்படிப்பட்ட மண் இந்த மண், வரலாறு படுத்த மண் இந்த மண் அல்ல. இன்னைக்கு என்ன நிலையில் இருக்கிறது பாருங்கள். வைகை ஆறு நம்ம ஊர்ல போயிட்டு இருக்கு, அழகான ஒரு ஆறு. ஒரு காலத்தில் இன்னைக்கு சாக்கடையா ஓடிட்டு இருக்கு, சாக்கடையா மாறி இருக்கிறது. அதுக்கு காரணம் என்ன? யாரு காரணம்? இந்த திராவிட கட்சிகள் தான் காரணம், திராவிட கட்சிகள் தான் காரணம். அதாவது மேலூர் இருக்கு, மதுரை பக்கத்தில் மேலூர். இந்த மேலூர்ல குடிக்கிறது தண்ணி எங்க இருந்து வருது தெரியுமா? மேலூர்ல இருந்து வைகை அணை, வைகை ஆறு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர்ல இருக்கு. ஆனா மேலூருக்கு குடிக்கிற தண்ணி எங்க இருந்து வருது தெரியுமா? காவிரியில இருந்து வருது. இதை விட ஒரு வெக்கக்கேடு என்னன்னு தெரியல. இவ்வளவு பெரிய ஆறு வச்சுக்கிட்டு காவிரியிலிருந்து மேலூர் காவிரி குடிநீர் திட்டம் தண்ணி அங்கிருந்து வருது, தப்பு கிடையாது. ஆனா இருக்கிற நம்முடைய இயற்கை வளத்தை அழித்து ஒழித்து அப்புறம் காவிரியிலிருந்து தண்ணி எடுத்து வர்றது என்ன? வைகை ஆறு, இந்த வைகை ஆறு எங்க இருந்து வருது? வெள்ளிமலை மேகமலை ஒரு பகுதி, முல்லை பெரியாறுல இருந்து உபரி நீர் தேனி மாவட்டத்துக்கு கிடைச்ச பிறகு அதுக்கப்புறம் வர தண்ணி வைகை அணையில வருது. ஒரு பகுதி வந்து மேகமலை வெள்ளிமலை. மேகமலை வெள்ளிமலையில கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு அவ்வளோ மழை பெய்யும். ஏன் அப்ப மழை பெஞ்சதுன்னா, அப்போ எல்லாமே வனப்பகுதி காடாக இருந்தது. இந்த 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த வெள்ளிமலை மேகமலையில 1.5 லட்சம் ஏக்கரை அழித்து அங்க டீ எஸ்டேட்டை போட்டாங்க. மரத்தை காட்டை எல்லாம் அழிச்சு டீ எஸ்டேட், தேயிலை தோட்டங்கள். அது தோட்டம் போட்டதுக்கு அப்புறம் மழை நின்று போச்சு, அவ்வளவுதான். தண்ணி இல்ல. ஏதோ தண்ணி வர தண்ணி எங்க இருந்து வருது? முல்லை பெரியாறுல இருந்து வர தண்ணி இப்ப அது வந்து சேருது, அவ்வளவுதான். இந்த பக்கத்தில் வர தண்ணி வரது இல்லை. அதை மீண்டும் காடாக மாற்ற வேண்டும், வேற வழி கிடையாது. அப்படி மாற்றினால்தான் வைகையில பழைய நிலை வரும். இதெல்லாம் வரணும்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வரணும். ஏன்னா வேற எந்த கட்சிக்கும் இந்த தகவலோ இதுல ஒரு எண்ணமோ இது என்ன நடக்கும் எப்படி செய்யணும்னு ஒரு தெரியாது, வாயில வருது. அந்த ஆதங்கம் அப்போ இருக்கு, வெளிப்படுத்தணும். எவ்வளோ கோபமா இருக்கு மனசுல எல்லாம், என்ன கோபம் இருக்கு. எவ்வளோ செய்யலாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு, எவ்வளோ செய்யலாம், செய்ய துடிச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த அதிகாரம் வரலையே. ஒரு முறை அந்த அதிகாரம் கொடுத்து பாருங்களேன். திருப்பி 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 இவங்களுக்கே கொடுக்குறீங்க, இவங்களே திருப்பி திருப்பி திருப்பி. அதுல இருந்து வெளியில வாங்க. இன்னும் அந்த அம்பாசிடர் கார் ஃபியட் காரை ஓட்டிட்டு இருப்பீங்க. இப்ப ஏதோ புது புது கார்லாம் வந்துடுச்சு இல்ல, இன்னும் பழைய அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவி பார்த்துட்டு இருப்பீங்க. எல்லாம் கலர் டிவி, எல்இடி, எல்சிடி, பிளாஸ் என்னென்னமோ வந்துடுச்சு. அதுல இருந்து மீட்டு வெளியில வாங்க. புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள், எங்களை போன்ற புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல திட்டங்கள், உங்கள் பிள்ளைகள் நல்ல கல்வி, தரமான கல்வி எங்களால் கொடுக்க முடியும். தரமான கல்வினா உங்க பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பைசா உங்க வீட்டில இருந்து நீங்க கட்டணமோ நன்கொடையோ கொடுக்க தேவையில்லை.
அது எந்த படிப்பு இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடம் படிப்பா இருந்தாலும் சரி, கல்லூரி படிப்பு இருந்தாலும் சரி, கல்லூரியில மருத்துவ படிப்பு, பொறியியல் படிப்பு, வேற எந்த படிப்பு இருந்தாலும், சட்ட கல்வி, எந்த படிப்பு இருந்தாலும் சரி, ஒரு பைசா உங்க வீட்டில இருந்து கட்டணமோ நன்கொடையோ கொடுக்க தேவை நம்ம ஆட்சியில். இது எப்படி இருக்கும் பாருங்க. ஏன்னா கல்வி இலவசம், தரமான கல்வி, பள்ளி கல்வியா இருந்தாலும் சரி, கல்லூரி கல்வி இருந்தாலும் சரி, ஆராய்ச்சி கல்வி இருந்தாலும் சரி, அத்தனையும் அரசாங்கம் முதலீடு செய்யும். இதுதானே உண்மையான முதலீடு. படிப்பு கொடுக்கிறது தான் முதலீடு. படிப்பு கொடுத்தாதான் ஒரு நாடு வளர்ச்சி பெறும், ஒரு மாநிலம் வளர்ச்சி பெறும். ஆனா இவங்க அதுல முதலீடு செய்யறாங்களா? இல்ல. சாராயத்துல முதலீடு செய்யறாங்க. அடுத்தது சுகாதாரம். உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல தரமான மருத்துவ வசதிகளை உங்களுக்கு இலவசமாக கொடுக்கின்ற ஆட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி தான். ஏன்னா இன்னைக்கு சுகாதாரம் என்று சொன்னாலே அதுக்கு மறுபெயர் யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி அது யாராலும் மறுக்க முடியாது. 5 ஆண்டு காலம் நான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த நேரத்தில் இந்தியாவுக்கு எத்தனையோ திட்டங்கள் கொண்டு வந்தவன். அதில் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு திட்டம் 108 ஆம்புலன்ஸ் திட்டம். இன்னைக்கு ஒரு போன் பண்ணிட்டா போதும், உடனே 5-10 நிமிடத்தில் உங்களை வந்து காப்பாத்திட்டு போகுது. பிரசவ வலியை துடிச்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு போன் பண்ணா போதும், வந்து நேரா அம்மாவும் குழந்தையும் காப்பாத்திட்டு போகுது. கடந்த 7-8 ஆண்டுகளில் ஆம்புலன்ஸ் 108 ஆம்புலன்ஸ் உள்ளே கிட்டத்தட்ட 25,000 குழந்தைகள் பிறந்திருக்கு. ஆம்புலன்ஸ் உள்ள அவங்க கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரியில் இல்ல, அந்த ஆம்புலன்ஸ் 108 ஆம்புலன்ஸ் உள்ளே 25,000 குழந்தைகள் பிறந்திருக்குதுன்னா அதெல்லாம் நினைச்சு பாருங்க. இதெல்லாம் கொண்டு வந்தது யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி. இதுதான் புதுமை, இதுதான் திட்டம். தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம், நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன். இன்னைக்கு எந்த பிஹெச்டி, சிஹெச்டி, சப் சென்டர் எதுக்கு போனாலும் சரி, ஆரம்ப சுகாதார மையம், துணை சுகாதார மையம், வட்ட மருத்துவமனை, மாவட்ட மருத்துவமனை, எத்தனை எங்க போனாலும் இன்று இந்திய அளவிலே நன்றாக, இன்று சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த சூழல் உருவாக்கியது யாருன்னா பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி. இது ஐநா சபை அங்கீகாரம் செய்திருக்கிறது. ஐநா சபை, யுனைடெட் நேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் சிந்திங்க. இதுதான் புதுமை. இது சம்திங் நியூ ஃபார் தமிழ்நாடு, இந்தியா. இந்த புதுமை தான் நீங்கள் கேட்க வேண்டும். இது உங்களுடைய உரிமை. ஆனா அதை பழைய குண்டு செட்டியில குதிரை ஓட்டுறது, அதே வசனம், அதே திட்டம், அதே வந்து திமுக ஒரு திட்டம்னா பேர் மட்டும் அதிமுக மாத்திடுவாங்க. அதிமுக திட்டம் போட்டு அது வந்தான்னா பேர் மட்டும் மாத்தி, அதே திட்டம், அதே தான். ஆனா எல்லாமே உங்களுக்கு கோபம் தான் வரும். என்னடா அதே தான், நம்ம வாழ்க்கை எப்படிதான் போகுமான்னு. அந்த கோபம் தேர்தலுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி போயிடும். 500 ரூபாய் பார்த்துட்டீங்களா, காந்தியை பார்த்துட்டீங்க, அவ்வளவுதான். அதற்கப்புறம் ஓட்டு போட்டுட்டு அப்புறம் அடுத்த நாள்ல இருந்து கோபம் வந்துட்டு இருக்கும். திருப்பி அடுத்த 5 ஆண்டு காலம் இதுதான் தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு. அதுல இருந்து மீண்டு வாங்க. ஏன்னா இங்க தென் மாவட்டம் வளர்ச்சி பெற வேண்டும். இப்ப சமீபத்தில் முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்காவுக்கு போயிருந்தார். 17 நாள் பயணம் அமெரிக்காவில். 17 நாள் கழிச்சு நேற்றைய முன்தினம் மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு. வந்து பேட்டி கொடுக்கிறாரு. நான் 17 நாட்கள் அங்கே சுற்றுப்பயணம் செய்து தமிழ்நாட்டிற்கு 7,600 கோடி ரூபாய் நான் முதலீடு பெற்றுக் கொண்டு வந்திருக்கின்றேன். எவ்வளவு? 7,600 கோடி ரூபாய். அதுல 17 நாள் போயிருக்கிறார். பக்கத்து மாநிலத்தில் தெலுங்கானா முதலமைச்சர் சுற்றுப்பயணம் போனார். 5 நாள் தான். 5 நாள்ல 30,000 கோடி ரூபாய் முதலீடு வாங்கிட்டு வந்தார். மகாராஷ்டிரா முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போனார். அவர் கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வாங்கிட்டு வந்தார். அது முதலீடுனா அது முதலீடு கிடையாது, அது வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், MOUன்னு சொல்லுவாங்க, கையெழுத்து போட்டுடுவாங்க, அவ்வளவுதான். அவங்க வந்து முதலீடு செய்யணும், எப்ப செய்ய போறாங்க, எப்படி செய்ய போறாங்கன்னு யாருக்கும் தெரியாது, செய்வாங்களான்னு தெரியாது. முதலமைச்சர் பேசுறாரு, திமுக ஆட்சி வந்து 3 ஆண்டுகளில்
10 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் முதலீடு வந்திருக்கிறது என்று பொய் சொல்லிட்டு இருக்கிறார். முதலீடு எல்லாம் வரல. 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் MOU போட கையெழுத்து போட்டு இருக்கிறாங்க. MOU எப்படி போடுவாங்க தெரியுமா? இங்க ஒரு 4-5 கம்பெனியை கூப்பிடுவாங்க, பேசுவாங்க. ஏன்பா ஒரு 500 கோடி ரூபாய் கையெழுத்து போடுப்பா. அவங்களுக்கு என்ன, சரி போட்டுடுறேன். அவங்க முதலீடு செய்வாங்களா செய்ய மாட்டாங்கன்னு தெரியாது. கையெழுத்து மட்டும் போட்டு கணக்கு அமைப்பாங்க. ஓ 10 லட்சம் கோடி வந்துடுச்சுப்பா அப்படின்னு விளம்பரப்படுத்தி உங்களை ஏமாத்துறது தான். இதுதான் வேலை, அவங்களோட வேலை. 10 லட்சம் கோடி ரூபாய் சொல்றாங்களே, இந்த 10 லட்சம் கோடி ரூபாயில எவ்வளவு முதலீடு செஞ்சிருக்கிறாங்க? இந்த 3 ஆண்டுகளில் எவ்வளவு முதலீடு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு பாத்தீங்கன்னா வெறும் 68,000 கோடி தான். வெறும் 68,000 கோடி. இந்த 5 ஆண்டு காலத்திலே தமிழ்நாட்டுக்கு முதலீடு எவ்வளவு வந்திருக்குன்னா 92,000 கோடி. இந்த 5 ஆண்டு காலத்தில் 3 ஆண்டு காலம் திமுக, 2 ஆண்டு காலம் அதிமுக, இது ரெண்டும் சேர்த்தா 92,000 கோடி தான் 5 ஆண்டு காலத்தில் மொத்த முதலீடு. திமுக வந்தது பிறகு தமிழ்நாட்டினுடைய மொத்த முதலீடு பாத்தீங்கன்னா 67,000 கோடி வெளிநாட்டிலிருந்து வந்த முதலீடு. இதற்கு 10 லட்சம் கோடி ரூபாய் வந்துடுச்சு. கிட்டத்தட்ட 3 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு வந்துடுச்சு. எங்கேயா வந்தது? இப்படி தொடர்ந்து ஏமாத்திட்டு இருக்கு. இப்ப முதலமைச்சர் அமெரிக்கா போயிட்டு வந்தார்ல, இந்த அமெரிக்கா பயணத்தில் தென் தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு முதலீடு தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? மேடையில் நேரம் சண்முகனா சொல்லுங்க, தெரியல. எவ்வளவு தெரியுமா? 7,500 கோடி ரூபாய், 7,600 கோடி ரூபாய். தென் தமிழ்நாடு எவ்வளவு முதலீடு தெரியுமா? முதலீடு இல்ல, கையெழுத்து. எவ்வளவு? 50 கோடி ரூபாய். 7,600 கோடி இல்ல, தென் தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு முதலீடுனா 50 கோடி. இது ஒரு முதலீடாயா? இதுக்கு நீங்க அமெரிக்கா போனோமா? இது எவ்வளவு ஒரு மோசடி. தமிழ்நாட்டில் சென்னைக்கு பிறகு பெரிய மாநகரம் மதுரை. சென்னையில் எவ்வளோ முதலீடு நடந்துட்டு இருக்கு. அப்போ இயல்பாக எங்க முதலீடு நடக்கணும்? மதுரையில் தான் நடக்கணும். அப்படி நடைபெற்றுகிறதா? இல்ல. 2013 இங்க மதுரை தூத்துக்குடி தொழில் வழிச்சாலை காரிடர், மதுரை தூத்துக்குடி இண்டஸ்ட்ரியல் காரிடர் என்று 2013 அறிவித்தார்கள். கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள். இந்த 11 ஆண்டுகளில் இந்த தொழில் வழிச்சாலையில என்ன நீங்க செஞ்சீங்க? என்ன முதலீடு செஞ்சீங்க? எவ்வளவு முதலீடு நடந்தது? சாலைகளை ஒழுங்கா போட்டீங்களா? ரயில் தொடர்பு இருக்கிறதா? தொழிற்சாலைகளை தொடங்கினாங்கன்னு பார்த்தா எதுவுமே நடக்கல. அப்போ என்னதான் நடத்திட்டு இருக்கீங்க? என்னதான் செஞ்சிட்டு இருக்கிறீங்க? இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி. தென் தமிழ்நாட்டில் நாங்குநேரி, திசையன் வேலை நாங்குநேரி அந்த பகுதியில் சிறப்பு பொருளாதார மண்டலம் என்று SEZ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் என்று எப்போ முரசொலி மாறன் அவர்கள் காலத்தில் நிலத்தை ஒதுக்கி அப்போ தொடங்கினாங்க. இப்போ அதுல என்ன எவ்வளவு முதலீடு வந்திருக்கு? எவ்வளவு தொழிற்சாலைகள்லாம்? ஒண்ணுமே கிடையாது. ஆண்டுதோறும் ஒரு 500 கோடி 700 கோடி மொத்தத்தில், அவ்வளவுதான். எவ்வளவு வேலை வாய்ப்பு இல்ல. கங்கை கொண்டான் இங்க பகுதியில், மதுரைக்கும் தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலி நடுவில் கங்கை கொண்டான், அதுல ஏதோ கொஞ்சம் தொழிற்சாலைகள் வருது, அதுலயும் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் இந்த கேள்விகள் நீங்கள் கேட்க வேண்டும். அதனால்தான் இங்க அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கிறது, கலவரங்கள். ஏன்னா இந்த பிள்ளைங்களுக்கு வேலை இல்லை. கல்வியில முதன்மை மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள். ஆண்டுதோறும் 10வது 12வது தேர்வுல பாத்தீங்கன்னா முதல் மாவட்டம் எது மாவட்டம்னா திண்டுக்கல் மாவட்டம், இல்லது விருதுநகர் மாவட்டம், இல்ல தூத்துக்குடி மாவட்டம், இல்ல கன்னியாகுமரி மாவட்டம். இப்படிதான் முதல் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் தான். கல்வியில முதல் 10 மாவட்டங்கள் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா தென் மாவட்டங்கள் தான் வருது. நல்லா படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, மகிழ்ச்சி, சந்தோஷம். ஆனா அந்த படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்குதானா? 0 வேலை, 0 எம்ப்ளாய்மெண்ட், எந்த வேலையும் கிடைக்கிறது கிடையாது. அதனாலதான் என்ன நடக்குது? படிச்ச பிள்ளைங்க சும்மா இருக்கிறான். சும்மா இருக்கிறதுனால எங்க போறான்? 6 மணிக்கு மேலே சாயங்காலம் டாஸ்மார்க். எங்க 6 மணிக்கு? காலையில 10 மணிக்கெல்லாம் போயிடுறான்.
சும்மா இருக்கிறான். அப்படி சும்மா இருந்தது தண்ணியை போட்டு அப்புறம் அடுத்தது என்ன பண்றான்? அப்புறம் போய் இங்க தகராறு நடக்குது, ஜாதி பிரச்சனை, மத பிரச்சனை, கலவரம் நடக்குது. இதுதான் நடக்குது. இதுக்கு தான் காரணமே இதுதான். அப்ப 57 ஆண்டு காலம் இந்த இரு கட்சிகளும் ஆட்சி செய்து இந்த பகுதி என்னையா செஞ்சீங்க? நீங்க என்னையா வளர்ச்சி கொண்டு வந்தீங்க? நீங்க எதுவுமே இல்ல. மீண்டும் 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 இந்த கட்சி போடணும், இல்ல இந்த கட்சிக்கு, இந்த கட்சி இந்த கட்சி மாத்தி 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 ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்களே. ஒரு முறை நீங்க சிந்திங்க, கேள்வி கேளுங்க. இவங்க என்னையா பண்ணா? என் பிள்ளைக்கு என்ன பண்ணா? என் பொண்ணுக்கு என்ன பண்ணா? என் பொண்ணு படிப்பை கொடுத்தாங்களா? வேலையை கொடுத்தாங்களா? கொடுக்கல, இனியும் கொடுக்க போறது கிடையாது. கொடுக்க தெரியாது அவங்களுக்கு. அடிக்கிறான் பாரு கொள்ளைய, கொள்ளையோ கொள்ளை அடிச்சுட்டு இருக்கிறான். கன்னியாகுமரியில அடிக்கிறான் பாரு கொள்ளை. கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலை, அதெல்லாம் வரிசையா வருது. அதுல போய் இந்த கனிம வளத்தை அடிச்சு வெடிச்சு கிடிச்சு போட்டு இருக்கிற மண்ணு கல்லு எல்லாத்தையும் கேரளாவுக்கு எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க. கேரளாவில் அவங்க புத்திசாலி. ஏன் புத்திசாலி கேரளா மக்கள்? அங்க எதுவுமே கனிம வளத்தை எதுவுமே எடுக்க கூடாது. அவங்களுடைய கனிம வளம், அவங்களுடைய இயற்கையை, அவங்களுடைய வள நிலத்தை பாதுகாக்கிற மக்கள் அந்த மக்கள். அங்க மண் எடுக்க முடியாது, மணல் எடுக்க முடியாது, கல் எடுக்க முடியாது, மரத்தை எடுக்க முடியாது. சட்டம் இருக்கு கேரளாவில். சட்டம் மட்டும் இல்ல, இந்த மக்கள் விழிப்புணர்வா இருக்கிறார்கள். ஆனா இங்க ஆட்சிக்கு வந்தா போதும் அடிச்சு நாஸ்தி பண்ணு, கொள்ளையடி, கேட்கறது ஆள் இல்லை. நடந்துட்டு இருக்கு. சமீபத்தில் வயநாடு நிலச்சரிவு பார்த்திருக்கீங்கல்ல? கிட்டத்தட்ட 500 பேர் 600 பேர் இறந்திருக்கிறாங்க ராத்திரில. அப்படி டக்கு டக்குன்னு கொஞ்ச நேரத்தில். அந்த நிலை கன்னியாகுமரிக்கு வரக்கூடாது. இதே நிலை தொடர்ந்தால் அதை விட வயநாட்டோட மோசமான சூழல் கன்னியாகுமரியில் வரும் என்று நிபுணர்கள் எச்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதை பத்தி அரசாங்கத்துக்கு கவலை இருக்கா? இல்ல. அவங்களுக்கு வேண்டியது என்ன? காசு 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 காசு. சட்டங்கள் இருக்கிறது. நீதிமன்றத்தில் ஒரு அதிகாரிக்கு 10 லட்சம் ரூபாய் தண்டத்தை கொடுத்தாங்க, அபராதம் கொடுத்தாங்க, ஃபைன் 10 லட்சம் ரூபாய். அதெல்லாம் கண்டுக்க கூட இல்லை. 10 லட்சம் தானே கட்டிட்டு போ. ஒரு நாளைக்கு 10 கோடி 20 கோடி 50 கோடி சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் சிந்தித்து பாருங்கள். சிந்தியுங்க தமிழக மக்களை, இளைஞர்களை சிந்தியுங்கள். எவ்வளவு காலமாக ஊமையாக இருப்பீர்கள்? அதை சிந்தித்து நல்ல ஒரு முடிவெடுங்கள். பாட்டாளி கட்சி ஒரு வித்தியாசமான கட்சி. அது வித்தியாசமான கட்சி. இன்னைக்கு மது ஒழிப்பு என்று சொன்னாலே அதற்கு மறுபெயர் பாட்டாளி கட்சி தான். வேற யாராவது அதுல குறை சொல்ல முடியுமா? இல்ல. எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் 45 ஆண்டு காலம் மதுவை ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்று பாடுபட்டு போராடி கொண்டிருக்கின்றார்கள். 45 ஆண்டு காலம் ஒரு தனிநபர், ஒரு போராளி மதுவை ஒழிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருப்பது, அவர்களுக்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும் அல்லவா? பெண்களே, தமிழக பெண்களே, எந்த அளவுக்கு அவருக்கு நீங்க ஆதரவளிக்க வேண்டும்? உங்களுடைய தாலியை காப்பாற்றுகின்ற ஒரு போராளி, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை காப்பாற்றுகின்ற ஒரு போராளி, உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுகின்ற ஒரு போராளி, அப்படிப்பட்ட ஒரு போராளிக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பெண்களும் நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும் அல்லவா? ஏன் இதை விட உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் உங்க பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு வேற யாராவது இருப்பாங்களா? எங்களுடைய எண்ணம், எங்களுடைய மருத்துவர் ஐயாவுடைய எண்ணம், எங்கள் கட்சியினுடைய எண்ணம் உங்களை பாதுகாக்க வேண்டும், உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பங்களை, எல்லாத்துக்குமே உங்கள் தாலியை காப்பாற்ற வேண்டும். இப்படி வேற எந்த கட்சியும் செயல்படுகிறதா? இப்படி இல்லை. இன்னைக்கு 45 ஆண்டு கால மருத்துவர் ஐயா அவர்கள் போராடி 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 தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றார்கள். என்ன முடிவு? ஏன்பா அவர் விடமாட்டாருப்பா, சரிப்பா நான் ஏத்துக்கிறேன். என்ன ஏத்துக்கிறேன்? மதுவிலக்கு கொள்கையை நான் ஏத்துக்கிறேன். இது யார் சொல்றது? திமுக. இது யார் சொல்றது? அதிமுக. யார் சொல்றது? தேமுதிக. யார் சொல்றது? காங்கிரஸ் கட்சி. யார் சொல்றது? பிஜேபி. யார் சொல்றது? கம்யூனிஸ்ட் கட்சி. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும், ஏன் திருமாவளவன் அவர் கட்சியும்
நாங்களும் மதுவிலக்கு கொள்கையை ஏத்துக்கிறோம். எல்லா கட்சியும் தமிழ்நாட்டில் நாங்க மதுவிலக்கு கொள்கையை ஏத்துக்கிறோம், கொள்கை அளவில் ஏத்துக்கிறோம். அதற்கு யார் காரணம்? எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் காரணம். எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் காரணம். இது எங்களுக்கு கிடைத்த முதல் கட்ட வெற்றி. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அது வெற்றியா நான் கருத மாட்டேன். காரணம், எங்களுடைய இலக்கு என்ன? தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு சாராயம் இருக்கக்கூடாது, மது இருக்கக்கூடாது என்ற எங்களுடைய இலக்கு. இந்த இலக்கு தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சிக்கும் கிடையாது. ஆட்சி வருவதற்கு முன்பாக என்னென்ன பேசுவாங்க, ஆனா வந்த பிறகு மௌனமாக இருப்பார்கள், மௌனமாக இருப்பார்கள். திமுக எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 2016 அந்த தேர்தல் பிரச்சாரம் உங்களுக்கு தெரியும், மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்று நாம் பிரச்சாரம் செய்தோம். அது நான் சொன்னது. முதல் நாள் முதல் கையெழுத்து, ஆட்சிக்கு வந்து முதல் நாள் முதல் கையெழுத்து, தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு, ஒரு சொட்டு சாராயம் இருக்காது என்று பரப்புரை செய்தேன், பிரச்சாரம் செய்தேன். அதை பார்த்து அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு என்று சொன்ன ஸ்டாலின் அவர்களே, இன்னைக்கு என்ன ஆச்சு? ஆட்சிக்கு வந்துட்டீங்கல்ல, 3 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 3 ஆண்டுகள் எத்தனை கடைய முடிவீர்கள்? ஏதாவது ஒரு கையெழுத்து நீங்க போட்டீங்களா? அப்ப என்ன வசனம் நீங்க பேசுனீங்க அன்னைக்கு? அன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் மட்டுமல்ல, சகோதரி கனிமொழி அவர்கள் தெரு தெருவாக, வீதி வீதியாக, ஊர் ஊராக சென்று பரப்புரை செய்தீர்களே. பெண்கள், தமிழ்நாடு பெண்கள் தாலி அறுத்துட்டு இருக்கிறாங்க, தமிழ்நாடு பெண்கள் பாவம், குடும்பம் நாசமாயிட்டு இருக்கு, இளைஞர்கள் நாசப்படுத்திட்டு இருக்கிறாங்க, அதிமுக நாசப்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்களே கனிமொழி அவர்களே, இன்னைக்கு ஏமா வாயை திறக்காம இருக்கிறீங்க? ஏமா? 3 ஆண்டு காலம் உங்க அண்ணன் தானே ஆட்சி செய்யறாரு. உங்க அண்ணனை பார்த்து, அண்ணா நம்ம 2 பேரும் தானே பிரச்சாரம் பண்ணோம்னா, எப்படியாவது ஒரு 5 கடை, 500 கடை, 1000 கடை எப்படியாவது மூடுங்க, தமிழ்நாட்டு பெண்கள் காப்பாற்றணும்னா, இளைஞர்களை காப்பாற்றணும்னா போய் கேளுங்க, சண்டை போடுங்க, சண்டை போடுங்க. எங்க சண்டை போடுவாங்களா? ஆனால் கனிமொழி அவருடைய எண்ணம் சரியான எண்ணம் தான். அவங்களுக்கு ஏற்ப சூழல் அவங்க கட்சியில் இல்ல. காரணம், முதலமைச்சர் அவர்கள் அந்த அளவுக்கு அவருடைய அந்த கருத்துக்கெல்லாம் கேட்கிற நிலையில் இல்ல. சுத்தி 4-5 பேர் இருக்கிறாங்க முதலமைச்சர் சுத்தி, அமைச்சர்கள். என்ன அவங்க அமைச்சர்கள் சொல்ல மாட்டேன், அவர்கள் வணிகர்கள், வியாபாரிகள். அந்த பதவி வச்சுட்டு வியாபாரம் வணிகம் செய்து பணத்தை கொள்ளடிச்சிட்டு இருக்கிற 4-5 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் கிடையாது, எதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அவங்க நோக்கமே இருக்கிற வச்சுட்டு கொள்ளடிச்சிட்டு போனோம், அவ்வளவுதான். இப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டில் இருந்து வருகிறது. இதை மாற்றி அமைக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இன்று இந்தியாவிலேயே அதிக மது விற்பனை நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. நான் பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். மதுவிலக்கு அமைச்சர் முத்துசாமி அவர்கள் இருக்கின்றார். அவருடைய இலக்கு என்ன? இந்த ஆண்டு, அதாவது 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய இலக்கு 45,000 கோடி ரூபாய் டாஸ்மாக் மது விற்பனை தமிழ்நாட்டிலே, அதை 50,000 கோடி ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று அவர் இலக்கை வைத்தார். அதாவது ஒரு இலக்குனா, கல்வியில 72 விழுக்காடு கல்வி பெறுகின்ற ஒரு மாநிலம், கல்வி அறிவு பெறுகின்ற மாநிலம், லிட்ரஸின்னு சொல்றது. இதை 72 விழுக்காட்டிலிருந்து 78 விழுக்காடாக உயர்த்த வேண்டும் ஓராண்டிற்குள். அப்படிலாம் இலக்கு வைக்கணும். இல்ல தொழில் முதலீடு அதிகப்படுத்தணும், சுகாதாரம் அதிகப்படுத்தணும், தடுப்பூசி அதிகமாக 99 விழுக்காட்டிலிருந்து 100 விழுக்காடு ஆக தடுப்பூசியை போடணும். இப்படியெல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு சூழல், இலக்க வைக்க வேண்டிய சூழல் ஒரு நல்ல அரசாக இருந்தால். ஆனா இவங்க 45,000 கோடியிலிருந்து 50,000 கோடி ரூபாய் குடிக்க வேண்டும் என்று ஒரு இலக்கு வைத்திருக்கின்ற, கேடு கட்ட இலக்கு வைத்திருக்கின்ற அரசு இப்ப நடந்திருக்கு திமுக அரசு. அதன் பிறகு 50,000 கோடி வந்தவுடன் 55,000 கோடி இலக்கு வைத்திருக்கின்றார்கள். அந்த இலக்கை அடைந்தார்கள், வந்துடுச்சு அவங்களுக்கு 55,000 கோடி.
யாரால வருமானம்? மதுவால, சாராயத்தை வித்து ஆட்சி செய்கின்ற ஒரு கேவலமான ஒரு கேடுகெட்ட அரசாங்கம். மக்களை பத்தி கவலை இல்லை உங்களுக்கு. மக்களை பத்தி எந்த கவலையும் கிடையாது. அவங்களுக்கு என்ன மக்கள் என்ன நீங்க ஓட்டு போடுறீங்க? நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 கொடுத்தீங்க பாண்டிச்சேரி தமிழ்நாட்டில். அப்புறம் என்ன தண்டனை கொடுக்குறீங்க நீங்க அவங்களுக்கு? 40ம் கொடுக்குறீங்க. ஆனா அவங்க மனசுல ஒன்று நடக்கலையும் அந்த குறை இருக்கிறது. அதுக்கு என்ன தீர்வு? புதிதாக தேர்வு செய்யுங்கள், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். எங்களுக்கு என்ன நாம் பதவி ஆசை அப்படி எல்லாம் கிடையாது. எங்களுக்கு நோக்கமே உங்களுக்கு திட்டங்கள் கொடுக்க வேண்டும், நல்லது செய்ய வேண்டும். அதுல ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டம். என்ன திட்டம்? காவிரி குண்டார் திட்டம். கேள்விப்பட்டிருக்கீங்களாமா? காவிரி குண்டார் திட்டம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. தெரியறது வாய்ப்பு இல்லையா? ஏமா சண்முகம், நீ கேள்விப்பட்டிருக்கியா? தலையா இப்படி ஆற்றுறியா இல்ல இப்படி ஆற்றுறியா? இந்த நிலை தான் காவிரி குண்டார் திட்டம். காவிரியில ஆண்டுதோறும் மிச்ச நீர், மிகை நீர், உபரி நீர் இதெல்லாம் கடல்ல போயிட்டு இருக்கு. ஏன் கடல்ல போறதுன்னா, சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் அணை இருக்கு. காவிரி குறுக்க ஒரு மேட்டூர் அணை, பெரிய அணை. அது வெள்ளக்காரங்க காலத்தில் கட்டினது. அந்த மேட்டூர் அணையில 93 டிஎம்சி தண்ணி கொள்ளளவு கொண்ட அணை. அப்பப்ப தண்ணி 93 டிஎம்சிக்கு மேல தண்ணி வழிஞ்சதுன்னா அந்த வழிகிற தண்ணி எங்க போகுதுன்னா நேரா கடலுக்கு போகுது. ஏன் கடலுக்கு போகுதுன்னா, மேட்டூர் அணைக்கு கீழே அந்த தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்கு எந்த அணைகளோ தடுப்பணைகளோ இந்த திராவிட கட்சிகள் கட்டல. 57 ஆண்டு காலமாக ஆட்சி செய்த இந்த கட்சிகள் அந்த தண்ணியை சேமிக்கணும், மிச்சப்படுத்தணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல, கட்டல. கட்டலன்னா தண்ணி எல்லாமே கடலுக்கு போற தண்ணி. சரி, அதுக்கு என்ன பண்ணாரு? அந்த காலத்தில் நம்முடைய கர்ம வீரர் காமராசர். இன்னைக்கு காமராசர் அவர்கள் இல்லைன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு யாரும் படிச்சிருக்க முடியாது. கல்வி தந்தை மட்டும் இல்லை, இன்னைக்கு நீர் மேலான விவசாயம் அத்தனையும் யார் கொண்டு வந்தது? நம்முடைய கர்ம வீரர் காமராசர் அவர்கள். வைகை அணையை யார் கட்டினது? கர்ம வீரர் காமராசர் அவர்கள். மணிமுத்தாறு அணையிலிருந்து எவ்வளவு சொல்லிட்டு, சாத்தனூர் அணையிலிருந்து கேஆர்பி அணையிலிருந்து எல்லாம் சொல்லிட்டு போலாம். எவ்வளவு அணைகள், 11 நீர் தேக்கங்களை, நீர் திட்டங்களை, தேக்கங்கள் நீர் திட்டங்களை உருவாக்கினார்கள் காமராசர். அப்படி காவிரியில போற தண்ணிய, அதுல மிச்ச நீரை திருப்பி தென் மாவட்டங்களுக்கு கொண்டு வர திட்டம் தான் காவிரி குண்டார் திட்டம். ஏன்னா வைகையில தண்ணி இல்ல. கரூர்ல இருந்து அங்க ஒரு தடுப்பணை கட்டி அந்த தடுப்பணையிலிருந்து தண்ணியை கால்வாய் மூலமாக வெட்டி அதுல கட்டி, அதுல கரூர், சிவகங்கை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், கொஞ்சம் திருச்சியில கொஞ்சம் வரும். அதன் பிறகு மதுரையில் வரும். மதுரையிலிருந்து வைகையில இணைச்சு, வைகையிலிருந்து திருப்பி இன்னும் தெற்க கொண்டு போய் விருதுநகர்ல போற குண்டார்ல இணைக்கிற திட்டம் தான் காவிரி குண்டார் திட்டம். திட்டம் அவசியமானது, அவசியமானது. ஏன்னா இன்னைக்கு குடிக்கிறது தண்ணி கிடையாது. இன்னைக்கு இதோட இன்னும் வருகின்ற காலம் மிக மோசமான காலமாக இருக்கும். காரணம் காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங். நானும் தொண்டை தண்ணி வத்தத்தை கத்திட்டு இருக்கிறோம். எங்க ஐயா 30 ஆண்டு காலமாக கத்திட்டு இருக்கிறார். யோ திட்டம் போடியா, திட்டம் போடியா, தண்ணி வராதையா, தண்ணி கிடைக்காதியா. இப்ப ஏதோ கொஞ்சம் மழை பெய்யுது, அவ்வளவுதான். ஐநா சபை நிபுணர்கள் சொல்றார்கள் இன்னும் 10 ஆண்டுகளில் மழை கூட வரப்போறது கிடையாது, கடுமையான வறட்சி வரப்போகுது. அப்போ முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இப்பவே திட்டங்கள் போட்டு அங்கங்க தண்ணி போதும், கடலுக்கு போற தண்ணி எல்லாம் அது மிச்ச தண்ணி எல்லாம் இங்க கொண்டு வந்து அங்கங்க திருப்பி திருப்பி திட்டங்கள் எல்லாம் வைக்கணும், செயல்படுத்தணும்னு தொண்டை தண்ணி வத்தி கத்திட்டு இருக்கோம். கத்துறோம் கத்துறோம் கத்துறோம், செய்யற நிலையில இல்ல இவங்க. காரணம் அதனுடைய முக்கியத்துவம் அவர்களுக்கு தெரியல. எங்களுக்கு தெரியுது, ஐயாவுக்கு தெரியுது, பாட்டாளி மக்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியுது வாய்ப்பு கிடையாது. அவங்களுக்குலாம் என்ன, எதுக்குப்பா அதில் போய் காசா போடணும், வேற எதுலையா போட்டா அதுல கமிஷன் நிறைய வரும், இதுல போய் எதுக்கு காசா போடணும்? ஏன்னா இதெல்லாம் நம் வருங்கால சந்ததியினர்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், விவசாயிகள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், விவசாயம் பெருக வேண்டும், செழிக்க வேண்டும் என்ற நோக்கம் இருந்தால்
இதில் முதலீடு செய்வார்கள். ஆனா அவங்களுக்கு அந்த எண்ணமும் கிடையாது. ஏன்னா இந்த ரெண்டு கட்சிகளும் அவங்க நோக்கம் என்னன்னா, அடுத்த 5 ஆண்டு காலத்தில் எப்படி கொள்ளடிச்சு அடுத்த தேர்தலில் மீண்டும் வெற்றி பெறுவோம் என்ற எண்ணத்தில் தான் இந்த ரெண்டு கட்சியும் செயல்படுகிறார்கள். அவங்களுடைய நோக்கமே என்ன? அடுத்த தேர்தல். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நோக்கம் அடுத்த தலைமுறை. அடுத்த தலைமுறை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக மிக சிறந்த முறையிலே தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்ற நோக்கம். ஆனா இந்த கட்சிகள்லாம் அடுத்த தேர்தல் எப்படி வெற்றி பெறலாம், குறுகிய எண்ணம். அவர்கள் குறுகிய எண்ணம், அவ்வளவுதான். தொலைநோக்கு திட்டம், தொலைநோக்கு பார்வையெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஆனா எங்களுக்கு அடுத்த தலைமுறைகள், அடுத்த தலைமுறை எப்படி இருக்கணும். சமீபத்தில் ஒரு ஆய்வு வந்தது. அந்த ஆய்வுல தமிழ்நாட்டில் உள்ள விவசாய பயன்பாட்டு நிலம் 48 விழுக்காடு இவங்க ஆட்சி வருவதற்கு முன்பாக 1967 ஆட்சிக்கு வந்த திமுக அன்று விவசாய பயன்பாட்டு நிலம் 48 விழுக்காடாக இருந்து இன்று 36 விழுக்காடாக குறைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 12 விழுக்காடு இந்த திராவிட ஆட்சி காலத்திலே விவசாய பயன்பாட்டு நிலம் குறைந்திருக்கிறது. அதுல எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா 42 லட்சம் ஏக்கர் நிலம். 42 லட்சம் ஏக்கர் நிலம் தமிழ்நாட்டில் விவசாய பயன்பாட்டில் இருந்த நிலம் இன்று மாற்றி அமைக்கப்பட்டு ஒன்று தரிசாக இருக்கிறது அல்லது வேற பயன்பாட்டுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம வருங்கால சந்ததியினருக்கு எங்க சோறு கிடைக்கும்? எங்க சோறுக்கு போவாங்க? யார்கிட்ட போய் பிச்சை எடுக்க போறான்? பிச்சைக்காரனா நம்ம வைக்கணுமா அவங்கள? இல்ல, நம்ம கடமை அது. நம்ம கடமை, நம்ம சந்ததியினர்கள் சந்தோஷமா மகிழ்ச்சியாக சுயமரியாதையுடன் வாழ வேண்டும். அதற்கு இன்னைக்கு நீங்க முடிவெடுக்கணும். நல்ல முடிவெடுங்க. யார் தகுதியானவர்கள்? யாரால தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும்? யாரால தமிழ்நாட்டில் நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியும்? தமிழ்நாட்டுக்கு யார் விவசாயத்திற்கு மேம்படுத்த முடியும்? விவசாயத்தை மேம்படுத்த முடியும்? யாருக்கு நல்ல கல்வி கொடுக்க முடியும்? யாரால இன்னைக்கு சுகாதாரத்தை கொடுக்க முடியும்? ஒரே கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி. ஏன்? எந்த நம்பிக்கையில நான் சொல்றேன்? இந்த நம்பிக்கையில என்ன சொல்றேன்? இன்னைக்கு எந்த துறையினா எடுத்துக்கிட்டோம் தமிழ்நாட்டில், கல்வியில எத்தனையோ மாற்றங்கள் நாங்கள் கொண்டு வந்தோம். கொண்டு வர செய்தோம். போராட்டம், ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டு வர செய்தோம். நுழைவுத் தேர்வு ரத்திலிருந்து எவ்வளவு சொல்லிட்டு அடுக்கிக்கிட்டு போயிட்டு இருக்கலாம். சுகாதாரம் எவ்வளவு மாற்றங்கள் இந்தியாவுக்கு கொண்டு வந்தோம், தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தோம். விவசாயம், வேளாண்மைனா இன்னைக்கு முழுமையான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிக்க செய்தது பாட்டாளி மக்கள் கட்சி. உங்களுக்கெல்லாம் தெரியும், நீர் மேலாண்மை, விவசாயம் ரெண்டுமே கலந்தது. வைகையை காப்போம் என்று திலகபாமா அவர்கள் சொன்னார்கள். வைகையை காப்போம் என்று 2 நாள் பயணம் மேற்கொண்டேன். வெள்ளிமலை அடிவாரத்திலிருந்து அரசு மங்கலம் ஏறி, தாராமநாதபுரத்தில் அரசு மங்கலம் ஏறி தாண்டி போயிட்டோம். 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு எப்படியாவது இந்த வைகையை காப்பாற்றணும். வைகை தாய், வைகை அன்னையை காப்பாற்றணும், தாமிரபரணியை காப்பாற்ற வேண்டும் என்று பாபநாசத்திலிருந்து புன்னகாயில் வரைக்கும் 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டேன். எதுக்கு? விளம்பரத்துக்கா? இல்ல, விழிப்புணர்வு ஏற்படுத்தி நம்ம ஆத்தை காப்பாற்றணும். காவிரியை காக்க வேண்டும் என்று 3 நாள் பயணத்தை மேற்கொண்டேன். பில்லிகொண்டிலிருந்து பூம்புகார் வரைக்கும் 3 நாள் ஊரா அங்க கரையில் இருக்கின்ற ஊரெல்லாம் சேர்ந்து அங்கே சென்று துண்டு பிரசுரங்கள் எல்லாம் கொடுத்து எப்படியாவது காவிரி தாயை காப்பாற்றணும். வாங்க. பாலாற்றை காப்பாற்ற வேண்டும் என்று 2 நாள் பயணம். அங்க பில்லூர் அணையிலிருந்து கிட்டத்தட்ட சதுரங்கப்பட்டணத்தில் அங்க பாலாறு அங்க போய் கடல்ல கலக்குது. 2 நாள் சுத்தி இருக்கிற எல்லா ஊருக்கும் போய் பேசினேன், பிரச்சாரத்தை மேற்கொண்டேன். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இன்னைக்கு ஏதோ திட்டத்தை திறந்திருக்கிறாங்க, அறகுறையா திறந்திருக்கிறாங்க. தாமிரபரணி, குண்டாறு, தாமிரபரணி, கருமேனி ஆறு, நம்பி ஆறு, பச்சை ஆறு, கோரை ஆறு, எலும்பிச்சாறு, இந்த 6 ஆறுகளும் இணைக்கின்ற திட்டம் அது. அந்த பகுதியில் திசைநிலை நாங்குநேரியிலிருந்து அந்த பகுதியில் வளர்ச்சியை பெறும். அங்க கொஞ்சம் மேடான பகுதி, அங்கே வறட்சியான பகுதி. தாமிரபரணி நம்முடைய வற்றாத ஜீவ நதி. அது 13 TMC நீர் கடல்ல ஆண்டுதோறும் கலந்து கொண்டிருக்கிறது தாமிரபரணியில்.
அதை தெற்கு பகுதியும் சரி வடக்கையும் கொண்டு வந்து செழுமையாக்கலாம். தென் மாவட்டங்கள் செழுமையாக எங்க பார்த்தாலும் கருவேலம் கருவேலம் கருவேலம். இந்த கருவேலத்தை அழிக்கின்ற திட்டம் எத்தனையோ நான் சொன்னேன். 20 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லியிருக்கிறோம். ஆனா அரசாங்கம் அதை சும்மா வச்சுக்கிட்டு அதை சுத்தப்படுத்துவோம், பொக்லைன் வச்சு சுத்தப்படுத்திக்கிட்டு இன்னும் 6 மாசத்துல பார்த்தா இன்னும் அதோ பெரிய காடா வரும். அதுக்கு பில்லு போட்டுடுவான் 3 கோடி ரூபாய். செலவு செஞ்சது 10 லட்சம் ரூபாய், பில்லு மட்டும் 3 கோடி ரூபாய். எப்படி நீங்க கணக்கு போடுவீங்க? நான் சுத்தப்படுத்திட்டேன் ஆனா அது வந்துடுச்சுன்னு சொல்லுவோம். இதுதான் இந்த 2 கட்சியும் நீங்க கணக்கு போடுறதில்ல. கணக்கு போடுறதுல அவங்க எல்லாம் PhD, அவங்கள மாதிரி யாரும் கணக்கு போட முடியாது. அதான் விஞ்ஞான ஊழல், சயின்டிபிக் கரப்ஷன். கணக்கு யாரும் தெரியும் கண்டுபிடிக்க முடியாது, யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. பில்ல போட்டு அப்படி போட்டு இப்படி போட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருப்போம். அதனால இதெல்லாம் சிந்தித்து பாருங்கள், நீங்கள் சிந்தித்து பாருங்கள். வேற எந்த கட்சியும் இந்த அளவுக்கு இவ்வளோ தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்ன இருக்கு, என்ன விளையுது, அந்த விளைச்சல என்ன செய்யணும், எப்படி கொண்டு வரணும். புதுக்கோட்டை மாவட்டம் எடுத்துக்க, புதுக்கோட்டை மாவட்டத்தில் முந்திரி இருக்காங்க, அதை எப்படி பதப்படுத்தணும், அதை எப்படி மேம்படுத்தணும், மதிப்பு கூட்டணும். திண்டுக்கல் மாவட்டம் பூ பழங்கள் கனிகள், அதை என்னென்ன செய்யணும், எப்படி எப்படி செய்யணும், எல்லாமே நாங்க விலாவரியா கொடுத்திருக்கோம், திட்டங்கள் கொடுத்திருக்கிறோம். நாங்க தேனி மாவட்டம் சொல்லவே வேண்டாம், அந்த பகுதி முல்லை பெரியார் பகுதி நெல் 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 அவ்வளோ செழுமையா அவ்வளோ அழகிய பகுதிகள். அதெல்லாம் பாதுகாத்துமா இல்ல. கன்னியாகுமரி மாவட்டம் பாத்தீங்கன்னா ரப்பர், தென்னை ரப்பர் மரம் எல்லாம் அவ்வளோ, அது எல்லாம் அழிச்சு ஒழிச்சிட்டு இருக்கிறாங்க. தாமிரபரணி ஆற்றங்கரையில 2 பக்கமும் வாழை. ஆனா கொஞ்சம் காத்தடிச்சா முடிஞ்சு போச்சு, விவசாயம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஆனா என்ன பண்ணிருக்கிறாங்க, அதுக்கு ஏதாவது ஒரு முன்னேற்ற திட்டம் எதுவும் கிடையாது. இப்படி ஒவ்வொரு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் இருக்கிறது. இந்த 38 மாவட்டங்களுக்கும் அது என்னென்ன விளையிறது, என்னென்ன மதிப்பு கூட்டு, என்னென்ன சிறப்பு வேளாண் பொருளாதார மண்டலங்கள் எப்படி செயல்படுத்தணும், எப்படி கொண்டு வரணும், மதிப்பு கூட்டி விவசாயிகளுக்கு எப்படி நன்மை பெறணும். இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி. இது தொடர்ச்சியா நாங்க சொல்லி வந்துட்டு இருக்கிறோம். சொல்லுது மட்டுமில்ல, எவ்வளோ அழுத்தம் கொடுத்து சில திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. சில திட்டங்களை வருத்தமா இருக்கு. நாங்க சொல்ற திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தினா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் முதன்மை மாநிலம். எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பீகாரோட ஒப்பீடு செய்யக்கூடாது, தமிழ்நாடு சிங்கப்பூரோட ஒப்பீடு செய்யணும், தமிழ்நாடு ஜப்பான் கூட ஒப்பீடு செய்யணும், தமிழ்நாடு சவுத் கொரியா தென்கொரியா கூட ஒப்பீடு செய்யணும், கம்பேர் பண்ணணும். அதனால அதுதான் முழுமையான வளர்ச்சியா இருக்கும். அதில் இதை சிந்தியுங்கள், நீங்க சிந்தித்து நல்ல ஒரு முடிவெடுங்கள். ஏன்னா நானும் எவ்வளோ முறை இந்த மண்ணில் எத்தனையோ முறை பேசியிருக்கிறோம், எத்தனையோ மாநாடுகள் நடத்தி இருக்கிறோம். எங்க ஐயா அவர்கள் தொடர்ந்து இங்க பிரச்சனைனா உடனே அடுத்த நொடி இங்க வருவார். எல்லா சமுதாயமும் முன்னேற வேண்டும் என்ற நோக்கம், எந்த சமுதாயம் என்றாலும் சரி. அதிக அளவில் ஐயா இங்கே வருகை தந்தது தேவேந்திர குல சமுதாயத்தில். அவர்கள் எந்த பிரச்சனை எங்க இருந்தாலும் அங்க உடனே ஓடி போயிட்டாங்க மக்களுக்கு. அடுத்தது தேவர் சமுதாயத்து எந்த பிரச்சனை இருந்தாலும், முக்குளத்தோர் சமுதாயத்து எந்த பிரச்சனை இருந்தாலும், நாடார் சமுதாயம் அதை இழிவுபடுத்துகின்ற நேரத்தில் முதல் குரல் கொடுத்தது மருத்துவர் ஐயா அவர்கள் தான். மீனவர் சமுதாயம் கூடன்குளம் பிரச்சனை, மீனவர் சமுதாயத்தில் 50,000 பேர் வைத்து போராட்டம், தொடர் போராட்டம் செய்தது மருத்துவர் ஐயா அவர்கள் தான். இப்படி இந்த தென் மாவட்டங்களில் எவ்வளோ பிரச்சனைகள். இப்போ திண்டுக்கல்ல இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மற்ற பிரச்சனை வந்த நேரத்தில் ஐயா அவர்கள் அங்கே சென்று அங்கே அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைத்தது எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் தான். இப்படி ஒரு சமூக சீர்திருத்தவாதி ஐயா அவர்கள். ஐயாவே ஏதோ ஒரு குறுகிய வட்டத்தில் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி இது என்னப்பா, இது ஜாதி கட்சி சாதாரணமா சொல்லிட்டு போயிடலாம். எங்களை ஒரு குறுகிய வட்டத்தில் வைக்காதீர்கள். சமீபத்தில் கூட திருமாவளவன் அவர்களும் சொல்லியிருக்கிறார், அவர் ஏதோ மாநாடு நடத்திட்டு போங்க, யாரும் வேண்டான்னு சொல்லல. மது ஒழிப்பு மாநாடு இது போன்ற மாநாடுகள் நாங்க ஆயிரக்கணக்கான கூட்டம், பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம், மாநாடுகள் எத்தனையோ நாங்க நடத்தி இருக்கிறோம். எங்களை போன்று தமிழ்நாட்டில் இந்தியாவிலே மது ஒழிப்பு
இந்த மாதிரி போராட்டங்கள் எந்த கட்சியும் நடத்தியது கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு இந்தியாவில் யாரும் நடத்தியது கிடையாது. நாங்க நடத்தி இருக்கிறோம், இன்னும் நடத்திட்டு வரோம். அதான் காலையில கூட சொன்னேன் நான், மது ஒழிப்புல பாட்டாளி மக்கள் கட்சி PhD வாங்கியிருக்கு. திருமாவளவன் இப்பதான் LKGல முதல் படி எடுத்து வச்சிருக்கிறார். வரட்டும், தப்பு கிடையாது. அவருடைய எண்ணம் சரியான எண்ணம் தான். நீங்க நடத்துங்க, ஆனா எங்களை இழிவுபடுத்தாதீங்க, எங்களை அசிங்கப்படுத்தாதீங்க. நாங்க இடமோ நாங்க கேட்ட மாதிரியும் நீங்க நாங்களாம் பாமக கூப்பிட மாட்டோம்னு சொல்லி நாங்க யாரு உங்களை கேட்டோமா? நீங்க நடத்திக்க, யார் வேணா கூட்டிட்டு போங்க. பாமக அது ஜாதி கட்சி, அதனால நாங்க கூப்பிடல. நீங்க மட்டும் நான் அப்போ சும்மா வார்த்தையில விடக்கூடாது. அதெல்லாம் பாமக பட்டியலின மக்களுக்கு எதிரான கட்சி, அதனால நாங்க கூப்பிட மாட்டோம். யார் எதிரான கட்சி? யார் எதிரான கட்சி? இன்னைக்கு தமிழ்நாட்டில் பட்டியலின சமுதாயத்திற்கு அதிகமாக செய்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. நான் எங்க வேணா நான் சேலஞ்ச் பண்றேன், நான் எங்க வேணா நான் சேலஞ்ச் பண்றேன். அது திமுகவும் கிடையாது, அதிமுகவும் கிடையாது, காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ எந்த கட்சியும் கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சி தாயா. இது நான் மட்டும் இல்ல, இதே திருமாவளவன் ஏத்துட்டு. எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு நபராக இருக்க வேண்டும் என்று எங்கள் கட்சியில் ஒரு அரசியல் சாஸ்திரத்தில் எங்கள் கட்சியினுடைய கான்ஸ்டிடியூஷன் இருக்கியா? வேற தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சியும் அப்படி வச்சிருக்கிறாங்களா? இன்னைக்கு திமுகவுக்கு வயசு 85, எவ்வளோ 75. திமுக வயசு 75, 49 தொடங்கப்பட்ட கட்சி அது. 75 வயது உள்ள திமுக இதுவரைக்கும் அந்த 3 பொறுப்புகள், கட்சி தலைவர், கட்சி பொதுச் செயலாளர், கட்சி பொருளாளர், இந்த 3 பொறுப்புகளில் இதுவரைக்கும் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு யாராவது கொடுத்திருக்காங்களா அந்த கட்சியில? இல்லையே. அப்புறம் என்னையா நீங்க சமூக நீதி பத்தி பேசுறீங்க? உங்களுக்கும் சமூக நீதிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்காயா? திமுக காரங்க கேட்கிறேன் நானு. அதிமுக செஞ்சிருக்காங்களா? இல்லையே. நாங்க செஞ்சிருக்கிறோம், எங்க கட்சி தொடக்கத்திலேயே நாங்க செஞ்சிருக்கிறோம். என் கட்சியினுடைய தொடக்கத்தில் செஞ்சிருக்கிறோம். எங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கிற வடிவேல் ராவணன் அவர்கள் தேவேந்திர குல சமுதாயத்தை சார்ந்தவர். என் கட்சியினுடைய பொருளாளர் திலகபாமா அவர்கள் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர். அப்புறம் எப்படி நாங்க பட்டியலின சமுதாயத்துக்கு நாங்கள் எதிரானவர்களாக இருக்க முடியும்? இன்னைக்கு தமிழ்நாட்டில் பட்டியலினத்தை சாராத ஒரு தலைவர் வீட்டிலே அம்பேத்கர் சிலை எந்த தலைவர் வைத்திருக்கின்றார் சொல்லு பார்க்கலாம். பட்டியலினம் சாராத ஒரு அரசியல் தலைவர் தமிழ்நாட்டில் எந்த தலைவராவது அவங்க வீட்டில் அம்பேத்கர் சிலையை வைத்திருக்கின்றார்களா? எங்க ஐயா வச்சிருக்கிறாரு. எங்க ஐயா வச்சிருக்கிறாரு. விளம்பரத்து கிடையாது. எங்க கட்சியினுடைய முன்னோடிகள் அவர்கள் கொள்கைப்படிதான் எங்க கட்சி நாங்க நடத்திட்டு வரோம். யாரு? ஒன்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் புரட்சியாளர், கால் மார்க்ஸ் அவர்கள் சமூக நீதி போராளி, தந்தை பெரியார் அவர்கள் மும்மூர்த்திகள். இன்னைக்கு திமுக அம்பேத்கர் படத்தை பயன்படுத்துகிறார்களா? அம்பேத்கர் கொள்கையை கடைபிடிக்கிறார்களா? இல்ல. அம்பேத்கர் அவர்களுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் கிடையாது. காரணம், திமுக அப்படிப்பட்ட ஒரு கட்சி. அது வெளியில மேடையில பேசுகிறார்கள், அவ்வளவுதான். வசனம் பேசுகின்ற கட்சி அவர்கள். செயல்பாட்டிலே ஒரு துளியும் கிடையாது. நாங்க என்ன செய்யறோமோ, என்ன பேசுவோமோ அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். நீங்க திமுகவில் ஸ்டாலின் அவர்களோ அல்ல அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இன்னைக்கு சொல்லுவாங்களா, நாங்கள் அடுத்த முறை வந்தாலும் சரி, இல்ல திமுக இந்த முறை நாங்கள் ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு முதலமைச்சர் பதவி கொடுப்போம், இல்ல துணை முதலமைச்சர் பதவி கொடுப்போம் யாராவது சொல்லுவாங்களா? சொல்லியிருக்காங்களா? அவங்க சொல்றதுக்கு மனசு இருக்குமா?
இல்லையே, வராது, மனசு வராது. காரணம் அவங்க வெறும் பேச்சுதான். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி சொல்வது மட்டுமில்லை, செய்து காட்டியிருக்கிறது. நாங்க செஞ்சு காட்டியிருக்கிறோம். எங்களுக்கு கிடைத்த முதல் அமைச்சர் பதவி, முதல் எங்களுக்கு கிடைச்ச அமைச்சர் பதவி, மத்திய அமைச்சர் பதவி யாரு கொடுத்திருக்கிறோம்? தலித் எழில்மலை என்ற பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் கொடுத்திருக்கிறோம். இந்த தைரியம் வேற எந்த கட்சிக்கு வருமா? எங்களை பார்த்து ஜாதி கட்சின்னு சொல்றீங்க. அன்று எங்களுக்கு 4 மக்களவை உறுப்பினர்கள் இருந்தார்கள். அந்த 4 பேர்ல ஒருத்தர் மட்டும்தான் பட்டியலினத்தை சார்ந்தவர். எங்க ஐயா யாருக்கு கொடுத்தாரு அமைச்சர் பதவி? அந்த ஒருத்தர் கொடுத்தார். அந்த ஒருத்தர் கொடுத்தார், தலித் எழில்மலை என்ற ஒரு நபர். அவருக்கு கொடுத்து மகிழ்ந்து பார்த்தார் மருத்துவர் ஐயா. இதாயா உண்மையான சமூக நீதி? திமுக கட்சி 49 தொடங்க கட்சி, அது எங்களுக்கு பிறகுதான் பட்டியலின சமுதாயத்துக்கு மத்திய அமைச்சர் பதவியை கொடுக்கிறாங்க. நாங்க 1998 தலித் எழில்மலை என்ற எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளருக்கு மத்திய அமைச்சர் பதவியை நாங்கள் கொடுத்தோம். 98 திமுக முதலில் மத்திய அமைச்சர் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு எப்ப கொடுத்தாங்க தெரியுமா? 99 கொடுக்கிறாங்க. 99 கொடுக்கிறாங்க. இவங்க சமூக நீதி பத்தி பேச திமுக ஏதாவது தகுதி இருக்கா? அவங்களுக்குலாம் எந்த தகுதி கிடையாது, கிடையாது. இதெல்லாம் திருமாவளவன் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். புரியுது, தெரியும், அவருக்கு தெரியும், அவருக்கு புரியும். ஆனா பேசுறது வேற. கூட்டணியில் இருக்கிறார்ல, கூட்டணியில் இருக்கிறார்ல. எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் கும்பகோணம் பகுதியில் குடிதாங்கின்னு ஒரு கிராமத்தில் பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த ஒரு பிணத்தை ஊர் மத்தியில் எடுத்து போக கூடாதுன்னு ஒரு போராட்டம் நடத்தினார்கள் ஊர் மக்கள். கலெக்டர் உடனே போன் பண்றார் ஐயாவுக்கு. ஐயா நீங்க வந்தாதான் கொஞ்சம் சரி வரும், எல்லாம் பிரச்சனை வரும், கலவரம் வரும். ஐயா போறாரு, பேசுறாரு, ஊர் மக்கள் கிட்ட பேசுறாரு. ஐயா பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்கய்யா. அந்த பிணத்தை தானே எடுத்துட்டு போனோம், அது என்ன பிரச்சனை? ஊர் மக்கள் ஒத்துக்கல. 6 மணி நேரம் 8 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடக்குது, ஒத்துக்கல. பிறகு ஐயா சொல்றாரு, வாங்கடா தூக்குங்கடா, பாத்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம். ஐயா போய் ஒரு தூக்குறாரு, அந்த பிணத்தை தூக்குறாரு. பட்டியலின சமுதாயத்தினுடைய பிணத்தை ஐயா தூக்குறார். 4 பேர் தூக்கிட்டு போறாங்க. ஐயா சொல்றாரு, யார் என்ன சொன்னாலும், யார் என்ன திட்டினாலும் அமைதியா வாங்க, வாங்கிக்கங்க, பிரச்சனை பண்ணாம வாங்கிக்கணும். தூக்கிட்டு போய் அங்க கொள்ளிடம் கரையில் ஆத்துல போய் அடக்கம் செய்கிறார் ஐயா. இது போன்ற ஏதாவது ஒரு தலைவர் இந்தியாவில் செஞ்சிருப்பாங்களா? ஐயா ஐயா செஞ்சிருக்கிறார். இந்த செயலுக்கு தான் இதே திருமாவளவன் அவர்கள் மேலூர், இங்க பக்கத்தில் மேலூர்ல ஒரு கூட்டத்தை போட்டு அந்த கூட்டத்தில் தமிழ் குடிதாங்கின்னு எங்க ஐயாவுக்கு பட்டம் கொடுத்தவர் இந்த திருமாவளவன் அவர்கள் தான். அது எப்படியா நாங்க திடீர்னு ஜாதி கட்சியா மாறிடுறோம்? எப்படி மாறிடுறோம்? நான் மத்திய அமைச்சராக இருந்த நேரத்தில் ஐயா கூப்பிடுறாரு, ஏன்பா மருத்துவத்துறையில பட்டியலின சமுதாயத்துக்கு ஏன்பா இடஒதுக்கீடு கிடைக்கல? 22 வருஷமா கிடைக்கல. அது பாருன்னு சொன்னார். அப்ப பார்த்தா கிடைக்கல. இல்ல, 1 வருஷம் நான் போராடினேன். எங்க யார் கூட போராடினேன்? எங்க அதிகாரிகள் கூட போராடினேன். வழக்கு போட்டு உச்ச நீதிமன்றம் போய் எல்லாம் பண்ணி பட்டியலின சமுதாயத்திற்கு இந்தியாவிலேயே மருத்துவ படிப்பிலே முதல் இடஒதுக்கீடு கொண்டு வந்தது யாரு? இந்த அன்புமணி ராமதாசும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தானே. எவ்வளவு பெரிய ஒரு சாதனை இது. எய்ம்ஸ், டெல்லி எய்ம்ஸ்ல பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அங்க பாகுபாடு இருந்தது, டிஸ்கிரிமினேஷன் இருந்தது என்று புகார் வந்தது. அதை நேரடியாக நான் விசாரித்தேன். அது உண்மை என்று அறிந்து அப்பொழுது யுஜிசி சேர்மன் சுக்தேவ் தோராட் அவரை அழைத்து, நீங்க போயிட்டு என்னன்னு ஆய்வு பண்ணி அதுக்கு தீர்வுகள் கொடுங்கள் என்று சொல்லி அவர்கள் வந்து தீர்வுகள் கொடுத்து ஒவ்வொரு நிறுவனத்துக்கு சென்று தீர்வுகள் கொடுத்தார். கொடுத்து அந்த சுக்தேவ் தோராட் ரெக்கமெண்டேஷனை அமல்படுத்தியது இந்த அன்புமணி ராமதாஸ். சென்னை தேசிய சித்த மையம் என்று
அதை நிறுவியது அன்புமணி ராமதாஸ். அதில் ஒரு கோரிக்கை வந்தது. பண்டிதர் அயோத்தியதாஸ் என்று பட்டியலினத்தை சார்ந்த ஒரு சித்த மருத்துவர், அவர் பெயரை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வந்தது. ஐயா என்னிடம் சொன்னார்கள். ஐயா சொன்னேன், நான் இது வரைக்கும் 5 ஆண்டு காலத்தில் எந்த நிறுவனத்துக்கும் பேர் வச்சது கிடையாது. இல்லப்பா அது பண்ணணும்னு சொல்லிட்டு ஐயா சொல்லிட்டார். அப்புறம் மறுப்பு பேச்சு கிடையாதுன்னு தேசிய சித்த மையம் அந்த மருத்துவமனைக்கு ஒரு பட்டியலின சித்த மருத்துவர் பெயர் பண்டிதர் அயோத்திதாச பெயரை வைத்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ். வைத்த பெயர் மட்டும் கிடையாது, சிலையை நிறுவி பண்டிதர் அயோத்திதாசோட குடும்பத்தை அழைத்து, ராம்விலாஸ் பாஸ்வான் மத்திய அமைச்சரை அழைத்து, அந்த மேடையில் இன்னொருத்தரும் இருந்தார் கூட. யாரு? திருமாவளவன் அவர்களும் அந்த மேடையில் இருந்தார். இவ்வளவு செஞ்சிருக்கிறோமே, இன்னும் ஜாதி கட்சியா இருக்கிறோம். இந்தியாவிலே 2 இடஒதுக்கீடுகள், தமிழ்நாட்டில் 4 இடஒதுக்கீடுகள். நான் கேட்கிறேன், இன்னைக்கு இந்திய அரசியலில் எத்தனையோ தலைவர்கள் இருக்கின்றார்கள். நான் தமிழ்நாடு பத்தி நான் பேசக்கூட இல்லை, ஏன்னா யாருக்கும் தகுதியும் கிடையாது. இந்திய அரசியலில் எத்தனையோ தலைவர்கள் இருக்கின்றார்கள். அதில் ஏதாவது ஒரு தலைவர் ஒடுக்கப்பட்ட, அடக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட, அடிமையாக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது ஒரு தலைவர் ஒரு இடஒதுக்கீடு பெற்று தந்திருக்கின்றார்களா? ஒரு தலைவர் சொல்லுங்க, ஒரு தலைவர் பேரை சொல்லுங்க. இந்தியாவில் ஒரு தலைவர் கூட உங்களால பேரை சொல்ல முடியாது, யாரும் இல்லை. ஆனால் ஒரு தலைவர் 6 இடஒதுக்கீடுகளை பெற்று தந்திருக்கின்ற ஒரு தலைவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். 6 இடஒதுக்கீடுகள். நினைச்சு பாருங்கள். இந்திய அளவிலே பட்டியலின சமுதாயத்திற்கு மருத்துவ படிப்பிலே யூஜி, பிஜி. இந்திய அளவிலே இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, ஓபிசி மக்களுக்கு 27 விழுக்காடு கல்வி நிலையங்களில் சண்டை போட்டு போராடி பெற்று தந்தவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். தமிழ்நாட்டிலே 20 விழுக்காடு இடஒதுக்கீடு, 21 உயிர்களை ஒரு நாள்ல இழந்தோம். அந்த ஒரு போராட்டத்தில் 32, 34 உயிர்களை இழந்தோம். இன்று வரை நூற்றுக்கணக்கான உயிர்களை இழந்தோம். 20 விழுக்காடு எம்பிசி என்று உருவாக்கியவர், கொண்டு வந்தவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். அருந்ததியர் சமுதாயத்துக்கு உள்ஒதுக்கீடு போராடி பெற்று தந்தவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். ஐயா இல்லைன்னா அந்த உள்ஒதுக்கீடு வந்தே இருக்கார். இஸ்லாமிய சமுதாயத்திற்கு 3.5 விழுக்காடு ஒதுக்கீடு பெற்று தந்தவர், போராடியவர், கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி, கலைஞரை வற்புறுத்தியவர். இல்லைன்னா ஐயா இல்லைன்னா கலைஞர் கொடுத்து கூட மாட்டார் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு எங்களுடைய மருத்துவர் ஐயா. இவ்வளோ பட்டியல் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோமே. திருமாவளவன் அவர்கள் ஏதாவது ஒரு பட்டியல் சொல்லட்டும் பார்க்கலாம். ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. கிடையாது. இது நான் ஏதோ பாட்டாளி மகிழ்ச்சிக்கும் திருமாவளவனுக்கும் பிரச்சனை, போட்டி, அந்த பேசுறதெல்லாம் நிச்சயமா கிடையாது. திருமாவளவன் அவருடைய எண்ணமும் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களுடைய எண்ணமும் ஒன்றுதான். என்ன? ஒடுக்கப்பட்ட மக்கள், அடக்கப்பட்ட மக்கள், வஞ்சிக்கப்பட்ட மக்கள், அடிமையாக்கப்பட்ட மக்கள், அவர்களுக்கு சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்று இருவருடைய எண்ணம், இருவருடைய கருத்து ஒன்றுதான். அவர் வேறு திசையில சென்று விட்டார், அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு அவர் எந்த திசையில போகணும் அவருக்கே குழப்பமா இருக்கிறார். என்ன செய்யணும், எப்படி செய்யணும், அவர் குழப்பமா இருக்கிறார். ஆனாலும் அதை தெளிவுபடுத்தணும். எங்களுடைய பயணம் அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் முன்னுக்கு வர வேண்டும் என்று அதுதான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே எண்ணமும் அவருக்கும் இருக்கிறது. கடந்த காலத்தில் ஏதோ பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கிறது, அது நான் மறுக்கல. நான் இன்னும் எவ்வளவு காலமா கடந்த காலத்தை பத்தி பேசிட்டு இருக்க போறீங்க? வரும் காலம் என்ன செய்ய வேண்டும், ஆட்சி அதிகாரம் எப்படி பெற வேண்டும், நம் கொள்கைகளை எப்படி அமல்படுத்த வேண்டும், சமூக நீதி எப்படி பெற வேண்டும் என்று அதை சிந்திக்க வேண்டும். சும்மா குறை சொல்லிக்கிட்டு இவங்க இப்படி, அவங்க அப்படி, இவங்க இப்படி, இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது
அதுவும் திமுக நம்பி போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது பட்ட நாமம் தான். திமுகவுக்கும் பட்டியலின சமுதாய மக்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. திமுக பட்டியலின சமுதாய மக்களை எப்படி வழி நடத்துதுன்னு பாருங்க. 3 அமைச்சர்கள் திமுக இருக்கிறாங்க. இந்த கணக்கு நான் வேற கணக்கு, அது அந்த கணக்கு உள்ள நான் போல. எத்தனை எம்எல்ஏ இருக்கிறாங்க, அவங்களுக்கு எத்தனை அமைச்சர் கொடுத்திருக்கிறாங்க, அந்த கணக்கெல்லாம் நான் உள்ள போறதில்லை. ஆனால் திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தமே கிடையாது. தமிழ்நாட்டில் 34 அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். அந்த 34 அமைச்சர்களில் ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒரு புரோட்டோகால் வரும். புரோட்டோகால் என்றால் முதலமைச்சருக்கு முதல் புரோட்டோகால், அவருக்கு தான் முதல்ல சேர், எது செஞ்சாலும் அவருக்கு தான் முதல், அப்படின்னு முதல் புரோட்டோகால். அப்படி 34வது புரோட்டோகால், 34வது அமைச்சர் யாருன்னா கயல்விழி செல்வராஜ், இந்த பகுதியை சார்ந்தவர்கள் 34வது இடத்தில் இருக்கின்றார்கள். அப்ப நினைச்சு பாருங்க, திமுக மனசுல என்ன இருக்கிறது, என்ன வன்மம் இருக்கிறது. திமுக 34வது இடத்துல யாருன்னா தேவேந்திர குல சமுதாயத்தை சார்ந்த கயல்விழி செல்வராஜ். 33வது இடத்தில் இருப்பவர் யாருன்னா மதிவேந்தன் என்று அருந்ததிய சமுதாயத்தை சார்ந்த பட்டியலினத்தை சார்ந்தவர் 33வது இடத்தில் இருக்கின்றவர். 31வது இடத்தில் இருப்பவர்கள் என்றால் கணேசன் என்ற ஒரு ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்த அமைச்சர். 34 பேர்ல திமுகவில் 31, 33, 34. இதை விட ஒரு கேவலம் யாராவது இருக்குமாயா? இதை விட ஒரு கேடு வேறு யாராவது இருக்குமா? இதுதான் நீங்கள் பட்டியலின மக்களுக்கு கொடுக்கின்ற மரியாதையா? இதுக்காக தான் திருமாவளவன் அவங்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கிறாரா? எங்களுக்கு அரை சீட்டு கொடுங்க, 1 சீட்டு கொடுங்க, 1.5 சீட்டு கொடுங்க. நான் திருமாவளவனால் மட்டும் நான் சொல்லல, பட்டியலின சமுதாயத்தில் அத்துணை தலைவர்கள் வாருங்கள், எங்கள் ஐயா பின்னால் வாருங்கள், உங்களுக்கு விடுவு கிடைக்கும், உங்களுடைய எண்ணம் நிறைவேறும். உங்களுடைய எண்ணம் என்ன? சமுதாய மக்கள் எல்லாம் படிக்க வேண்டும், வேலை கிடைக்க வேண்டும், முன்னேற வேண்டும் என்ற நோக்கம். அது நிச்சயமா நடக்கும். எங்களுடைய மருத்துவர் ஐயா நினைச்சா நடக்கும். ஐயாவுக்கு ஒட்டுமொத்த மக்களும் ஆதரவு கொடுங்கள். இங்கே நமக்குள்ள பிரச்சனைகள் வேண்டாம். இங்கன்னா தென் மாவட்டத்தில் இருபெரும் சமுதாயம் மோதி கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் வேண்டாம், வேண்டாம். மோதனா யாருக்கு பாதிப்பு? இந்த 2 சமுதாயத்துக்கும் பாதிப்பு. யாருக்கு நன்மை? திமுகவுக்கு நன்மை. இதே போன்ற வட மாவட்டத்தில் 2 பெரிய சமுதாயங்கள் மோதி கொண்டிருக்கிறது. பாதிப்பு யாருக்கு? 2 பெரிய சமுதாயத்திற்கு. நன்மை யாருக்கு? திமுகவுக்கு நன்மை. அவருடைய சூழ்ச்சி அது போதும். இந்த சூழ்ச்சியிலே நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம். நிச்சயமாக நாம் எல்லாம் ஒன்று சேருகின்ற காலம் அது. ஒடுக்கப்பட்ட, அடக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் ஒன்று சேருகின்ற காலம் அது. ஒன்று சேர்ந்தால் நிச்சயமாக ஆட்சி அதிகாரம் வர வேண்டும். ஆட்சி அதிகாரம் வந்தால் நிச்சயமாக சமூக நீதி நிலைநாட்ட முடியும். எங்களால் மட்டும்தான் முடியும், எங்களால் மட்டும்தான் முடியும். இது நம்பிக்கையில், தன்னம்பிக்கையில் சொல்லி, ஆணவத்தில் நான் சொல்லல, உண்மையை தான் நான் சொல்றேன். நான் திராவிட கட்சியில் நம்பினா நிச்சயமாக ஒன்று நடக்க போறது கிடையாது. சும்மா போலாம், அரை சீட்டு, 1 சீட்டு, 1.5 சீட்டு, 1.25 எம்எல்ஏ, 2 எம்பி கொடுத்து அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இந்த தலைவர்கள் எல்லாம் எம்பி எம்எல்ஏ ஆகலாம். ஆனால் பட்டியலின சமுதாயம் முன்னேறுமா? இல்ல, ஒண்ணும் கிடையாது. ஆனா எங்களுடைய எண்ணம் அப்படி கிடையாது, ஐயாவுடைய எண்ணம் கிடையாது. எல்லாத்துக்கும் முன்னேற்றம் வரணும், எல்லாத்துக்கும் முன்னேற்றம் வரும், பெற வேண்டும் என்ற நோக்கம் எங்களுடைய மருத்துவர் ஐயாவிற்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இருக்கும். அதை உறுதிப்படுத்துகின்ற வகையில் தான் இது போன்ற கூட்டங்கள் எல்லாம் போட்டு உங்களுடைய கோரிக்கை, உங்களுடைய ஆதரவை திரட்டுகின்றோம். ஆதரவு கொடுங்க. அதனால இதையெல்லாம் நீங்கள் மனதிலே ஏற்றி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தமிழக மக்கள் ஆதரவு கொடுங்கள். எங்களால் மட்டும்தான் நீர் மேலாண்மை முக்கியத்துவம் கொடுத்து நிலைநாட்ட முடியும். வருங்கால சந்ததியினருக்கு நல்ல சிறப்பான திட்டங்கள் எங்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும். நீர் மேலாண்மை பத்தி பேசணும்னா எனக்கு குறைஞ்சு 2 மணி நேரம் ஆகும். தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை நீர்நிலைகள், நீர் மேலாண்மை என்ன செய்யணும், எவ்வளவு மழை, எங்க பெய்யுது, அது எப்படி சேமிக்கணும், எங்கெங்க சேமிக்கணும், எப்படி எல்லாம் கொண்டு வரணும். வேளாண் பத்தி பேசணும்னா எனக்கு 5 மணி நேரம் ஆகும்.
தமிழ்நாட்டுடைய வேளாண் துறை இந்த நிலையில் என்ன இருக்கிறது, எப்படி செய்யணும், எப்படி செயல்படுத்தணும், அது கல்வியா இருந்தாலும், சுகாதாரம், வேலை வாய்ப்பு இருந்தாலும் சரி, சமூக நீதி இருந்தாலும் சரி, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க நடத்துங்க நடத்துங்கன்னு எவ்வளோ கோரிக்கை வைத்திருக்கணும். முதலமைச்சரும் எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்க, எங்ககிட்ட அதிகாரம் இல்லைங்க, இப்ப மோடியை போய் கேளுங்க. சமீபத்தில் தமிழ் ஜனம் என்று ஒரு நிறுவனம் அங்கே ஆர்டிஐல ஒரு கேள்வி கேட்டு மத்திய அரசு கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வி பதில் கொடுத்த மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று தகவல் உரிமை சட்டத்தில் கீழ் விடை கொடுத்தார்கள் மத்திய அரசு. இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? எவ்வளவு காலமா ஏமாத்த போறீங்க? எவ்வளவு காலமா ஏமாத்த போறீங்க? ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் நடத்தணும்? என்னென்ன சமுதாயங்கள், என்னென்ன ஜாதிகள், ஏன்னா ஜாதி அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு இருக்கு, ஜாதி அடிப்படையில் நலத்திட்டங்கள் கொடுக்கறாங்க. அந்தந்த ஜாதிகள் என்ன நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாதானே அவங்களுக்கு சிறப்பு திட்டங்கள் கொடுக்கலாம், இடஒதுக்கீடு அதிகப்படுத்தலாம், சலுகைகள் அதிகப்படுத்தலாம், நலத்திட்டங்கள் கொடுக்கலாம், நிதி கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா அது தெரிஞ்சுக்கிட்டு கூட முதலமைச்சர் அவர்களுக்கு அக்கறை கிடையாது. அது தெரிஞ்சுக்கிறது கூட அக்கறை கிடையாது முதலமைச்சர் அவர்களுக்கு. இது எவ்வளவு மோசம், இது எவ்வளவு மோசம். தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவிலே பஞ்சாயத்து தலைவர் கூட ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறது. பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது, தமிழ்நாட்டில் முதலமைச்சருக்கு அதிகாரம் கிடையாதா? இது முழுமையிலும் ஏமாற்று வேலை, ஏமாற்ற. யாரையா ஏமாத்துறீங்க? பீகார்ல நடத்தி முடிச்சிட்டாங்க, கர்நாடகால முடிச்சிட்டாங்க, தெலுங்கானா, ஆந்திரா, ஒரிசா, ஜார்க்கண்ட் மாநிலம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அதிகாரமே கிடையாதா? அதிகாரம் இருக்கு. அப்ப உங்களுக்கும் தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. ஏன் தட்டி கழிச்சு ஓடி போய் பயந்து ஓடி போறீங்க? முதலமைச்சர் அவர்களே, என்ன பயம் உங்களுக்கு? சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை சமுதாயங்களும் என்ன நிலையில் இருக்கிறது, எந்த சமூக பின்தங்கிய நிலையில் இருக்கிறது என்று கண்டறிந்துதான் அதற்கு விடையளிக்க முடியும், தீர்வு கொண்டு வர முடியும். ஆனா அதை தெரிந்து கொள்ளவே முதலமைச்சருக்கு மனசு இல்லைன்னா அப்புறம் சமூக நீதி பத்தி தயவு செய்து திமுக பேசாதீங்க. உங்களுக்கு தகுதி கிடையாது. சமூக நீதி பத்தி பேச எந்த தகுதியும் திமுகவுக்கு கிடையாது. நிச்சயமாக வரும் காலம் கடுமையான போராட்டங்களை சந்திக்கின்ற திமுக அரசு உடனடியாக எடுத்துங்க, ஜாதிவாரி கணக்கு நடத்துங்க. ஏன் சொல்றேன்? தமிழ்நாட்டில் உள்ள 69 விழுக்காடு இடஒதுக்கீடுக்கு ஆபத்து வந்திருக்கிறது. எவ்வளோ சிரமப்பட்டு நமக்கு 69 விழுக்காடு இடஒதுக்கீடு நமக்கு கிடைச்சிருக்கு. எவ்வளோ போராட்டங்கள், கடந்த கால வரலாறு எவ்வளோ இருக்கு. போராட்டம் செய்து செய்து, அது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் கிடையாது, எவ்வளோ மக்கள் போராடி இன்று தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு நமக்கு கிடைச்சிருக்கு. அது 9வது அட்டவணையில் பாதுகாப்பு கொடுத்தது ஜெயலலிதா அவர்கள். இன்னைக்கு வரைக்கும் பாதுகாப்பா இருக்கு. ஆனாலும் உச்சநீதிமன்றம் 2007 என்ன சொன்னாங்கன்னா, 9வது அட்டவணையில் இருந்தாலும் அதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று ஒரு தீர்ப்பு கொடுத்தார்கள். அது சொன்னவுடன் உடனே ஒரு வழக்கு போட்டாங்க. வழக்கு போட்டு இந்த வழக்கு 2010 வந்தது. இந்த வழக்கு அப்போ என்ன சொன்னாங்க நீதிபதி, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டு இடஒதுக்கீடு 69 விழுக்காடு இடஒதுக்கீடு நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் ஓராண்டு. இந்த ஓராண்டு காலத்திற்குள் தமிழக அரசு கணக்கெடுப்பு நடத்தி எங்களுக்கு தரவுகள் கொடுங்கள். என்ன தரவுகள்? தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு மக்கள் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள், பழங்குடி மக்கள், பட்டியலின சமுதாயம், சிறுபான்மை சமுதாயம் இருக்கின்றார்களா? 69% இருக்கிறாங்களா? எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்டி, மைனாரிட்டி இதெல்லாம் இருக்காங்களா கேட்டு 2010 இன்னைக்கு வரைக்கும் எடுக்கல கணக்கெடுப்பு. இந்த வழக்கு என்னைக்குண்டா நீதிமன்றத்தில் வரும். உச்ச நீதிமன்றத்தில் வந்தவுடன் நீதிபதி கேட்கின்ற கேள்வி, எடுத்தீங்களா கணக்கெடுத்தீங்களா கேட்பாங்க. இல்லைன்னு சொன்னா உடனே சுழிச்சிடுவாங்க. 69 விழுக்காடு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் ரத்து என்று வரும். அப்படி தீர்வு வந்ததுன்னா அன்னைக்கு சாயங்காலமே திமுக அரசு கலைந்து போகும், முடிஞ்சிடும். அன்னைக்கு சாயங்காலமே முடிஞ்சிடும். ஏன்னா சாதாரணமா பிரச்சனை வராது தமிழ்நாட்டில். எத்தனையோ சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லி 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 சொல்லி
அதாவது தூங்குறவனை எழுப்பலாம், ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறார், அவ்வளவுதான். தெரியும் என்ன நடக்கும்னு, ஆனா நாங்க எடுக்க மாட்டோம், கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம். என்ன பயம் அவங்களுக்கு? நடத்துங்கள். நிச்சயமாக தமிழ்நாட்டில் சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும். அதற்கு அத்துணை கட்சிகளும் வாங்க. இது ஏதோ ஒரு பாட்டாளி கட்சி பிரச்சனை மட்டும் கிடையாது. எல்லா சமுதாயத்துடைய பிரச்சனைகள், எல்லா கட்சிகளுடைய பிரச்சனை தான் இது. அல்ல, எல்லாம் ஒன்று சேருங்கள், அழுத்தம் கொடுங்கள். முதலமைச்சர் அவருக்கு அழுத்தம் கொடுங்கள், திமுகவுக்கு அழுத்தம் கொடுங்கள். நாங்க கூட்டணியில இருந்தா வாயே திறக்க மாட்டோம். திமுக ஐயோ அப்படி பேசிட்டா அவங்களுக்கு நம்ம கோவப்படுவாங்கலாம் இல்ல. கூட்டணியில் இருந்தாலும் சொல்லுங்கள், பேசுங்கள், அழுத்தம் கொடுங்கள். வெளியிலிருந்து நாங்கள் கொடுக்கின்றோம். முதலமைச்சர் அவர்களை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நாம் காப்பாற்ற முடியும் என்று மீண்டும் மீண்டும் நான் உங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலர் சண்முகநாதன் அவர்கள் உள்ளிட்ட அத்துணை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகளை நான் தெரிவிக்கின்றேன். இங்கே இருக்கின்ற மக்கள், மதுரையில் இருக்கின்ற மக்கள், ஒரு மாற்றத்தை நீங்கள் நிச்சயமாக கொண்டு வாருங்கள். உங்களால் உறுதியாக முடியும். காரணம், இங்கே தென் மாவட்ட மக்கள் இன்னும் கூடுதல் விவரமானவர்கள், விவரமான மக்கள். தென் மாவட்ட மக்களே ஒரு செய்தி டக்கு டக்கு டக்குன்னு போயிடும். அவ்வளவு விவரம் உள்ள மக்கள் இங்க. ஆனால் அதில் அரசியல் சிக்கல்கள் பல இருக்கிறது. அங்கே குரூப்பா பிரிஞ்சு இருக்கிறாங்க. எல்லாமே சமுதாயம், ஜாதி, மதம், இனம், மொழி எதுவும் பார்க்காதீங்க. எல்லாம் ஒண்ணு வாருங்கள். நம்முடைய நோக்கமே வளர்ச்சி, ஒட்டுமொத்த வளர்ச்சி. அதை எங்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும். பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கும் எங்கள் மீது நம்பிக்கை வர வேண்டும். வந்து முழுமையாக எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் 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 என்று சொல்லி நன்றியோடு அமர்கின்றேன். வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தும் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்த உங்கள் அத்தனை பேரையும் நன்றி கூறி, இங்கே நமக்கு சிறப்புரை ஆற்றி நின்று கொண்டிருக்கிற நமது கட்சியின் தலைவர் அவர்களையும் வாழ்த்தி மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்திற்கு வந்த அனைவருக்கும் நன்றி என விடுவீர்கள். ஊடக நண்பர்கள் மற்றும் காவல்துறை நண்பர்கள், ஒத்துழைப்பு தந்த காவல்துறை நண்பர்கள் மற்றும் இதர அனைத்து மக்களையும் நன்றி கூறி, அனைத்து மக்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாகவும் எங்கள் தலைவர்கள் சார்பாகவும் நன்றி கூறி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சமத்துவ மக்கள் கட்சியிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து இணைகின்ற திருமதி ஆனந்தகுமார் அவர்களை அன்போடு வேலைக்கு அழைக்கின்றோம். மீனாட்சியின் ஆட்சி தலைவரை கையில் வந்து சேர வேண்டும் என்பதை வலியுறுத்தி செங்கோல் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் கையில் மதுரை பாட்டாளிகளால் கையினால் ஒப்படைக்கப்படுகிறது. பரிசு பொருளாக கத்திகள் வேண்டாம், ரத்தம் பார்க்க வேண்டாம், உறவு வேண்டும் என்று, உறவு ஒன்றே போதும் என்று சொன்ன பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரின்
அன்பிற்கு நன்றி.